மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டதாக. இந்த வாய்ப்பினை கொடுத்த பாஸ்டர் டேனியல் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்கிற என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்காக அவரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என்னோடய பேர் ராஜேஷ். இங்கே சென்னையில் நான் பல்லாவரத்தில் இருக்கேன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஒரு ரோமன் கத்தோலிக்க பேக்ரவுண்ட்லேருந்து தான் என்னுடைய ஃபேமிலி. அப்பா ஒரு ரோமன் கேத்தலிக், தாத்தா பாட்டி எல்லாமே ரோமன் கேத்தலிக்ஸ் தான். நாங்கள் எங்களோட பூர்வீகமாக சென்னையில் 1000 லைட்ஸ்ன்ற அப்படின்ற ஏரியாவில் தான் நாங்கள் தாத்தா பாட்டி எல்லோரும், அப்பா அம்மா எல்லாருமே அங்கே தான் இருந்தோம். எங்கள் தாத்தா பாட்டி பார்த்திங்கன்னா, தாத்தா டிஃபென்ஸில் இருந்தார், பாட்டி ஹவுஸ் ஒய்ஃப் தான். நார்த் சென்னையில் இருக்கிறவங்களாம் எப்படின்னு தெரியும், ரொம்ப கொஞ்சம் ரஃப்பான டைப்பு, சத்தமாக பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க இருந்தது. தாத்தா பாட்டிக்கு அவங்களுக்கு 6 பசங்க, 4 ஆம்பளை பசங்களும் 2 பெண் பிள்ளைகளும். அதில் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா பாட்டிக்கு 5ஆவதாக எங்கள் அப்பா. அவர் பேர் அமலதாஸ். அவர் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அம்மா அவங்க பேர் வனஜா. அம்மா ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட். அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ். சரி, 2 பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பாவுடைய போலீஸில் இருந்தாருன்னா அவர் எப்படி இருப்பாருன்றது எல்லாருக்குமே தெரியும் தான். அப்போ இருந்த போலீஸ்காரங்க எல்லாமே ஒரு கொஞ்சம் ரஃப்பான கேரக்டர் தான். கொஞ்சம் ரஃப் பேச்சு, சத்தம் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சின்னதுலலாம் பயங்கரமாக அவர்கிட்ட அடி வாங்கியிருக்காரு. லட்டிலலாம் என்ன அடிச்சிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு ரஃப்பான கேரக்டர். அம்மா வீட்டில் கொஞ்சம் காமான லேடி தான். அவங்களுக்கு வேலைலாம் இல்லை, அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். வீட்டில் இருந்து அப்படியே ஃபேமிலியை ரன் பண்ணிவிட்டு அப்படியே போவாங்க. அப்பா கரெக்டாக அந்த சம்பளம் வாங்கினாருன்னா தன்னுடைய சம்பளத்தை எடுத்துகிட்டு வீட்டில் கொடுத்து, அப்பா அம்மா 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி நார்மலான லைஃப் தான் போயிட்டு இருந்தது. ரொம்ப கஷ்டமான லைஃப்பும் இல்லை, ரொம்ப வசதியான லைஃப்பும் கிடையாது. ஒரு நார்மலான லைஃப் தான். நான் தான் வீட்டுக்கு முதல் பிள்ளை அவங்களுக்கு. எனக்கு ஒரு தம்பி இருக்கான். 80ல் அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சு. 81ல் நான் பிறந்தேன். தம்பி 86ல் தம்பி பிறந்தான். 5 வருஷம் அவனுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ நான் பிறந்த உடனே ரொம்ப வீக்கான குழந்தை. ரொம்ப எப்படின்னா, என் அம்மாவுக்கு அப்போது அந்த டைமில் ஃபிட்ஸ் வந்துடுச்சு. ஸோ அவங்களால எனக்கு ஃபீட் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப வீக்காக இருந்ததுனால கம்ப்ளீட்டாக என்னுடைய பாட்டி தான், என் அப்பாவோட அம்மா பாட்டி. அவங்க பேர் சரஸ்வதி. அவங்களும் அப்படியே கேத்தலிக்கில் எல்லாம் கன்வெர்ட் ஆனவங்க தான். அவங்க தான் என்னை வளர்த்தது. சின்ன வயசுலேருந்து அந்த ஆடுலாம் நிறைய வீட்டில் வளர்ப்பாங்க. இந்த 1000 லைட்ஸில் நிறைய ஆடு வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே ஆட்டு பாலெல்லாம் கொடுத்து தான் என்னை வளர்த்தது. அவங்கக்கிட்ட தான் நான் கம்ப்ளீட்டாக வளர்ந்தது எல்லாமே அவங்கக்கிட்ட தான். 91ல் நாங்கள் எங்களுடைய 1000 லைட்டில் இருந்த அந்த வீடை அப்பா, பெரியப்பா, சித்தப்பா எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம். அவங்க எல்லாம் ஒற்றுமையாக இல்லை. ஸோ ஒருத்தர் அந்த சண்டை போட்டு மனஸ்தாபம் அப்படியே தான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிவு செஞ்சு அவங்க வீட்டை நம்ம விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 91ல் 1000 லைட்டில் இருந்த எங்கள் வீடை விற்றுட்டு அப்பா அம்மா தம்பி இவங்க 3 பேரும் தனியாக ஒரு இதுக்கு போயிட்டாங்க. தனியாக ஒரு வீட்டில் சைதாப்பேட்டில் அங்கே வாடகை எடுத்துகிட்டு அங்கே இருந்தாங்க. நானும் பாட்டியும் சைதாப்பேட்டில் தான் நாங்கள் வாடகை இருந்தோம். நான் பாட்டி கூடயே தான் கம்ப்ளீட்டாக இருப்பேன். நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே சிட்டி சர்க்கிளில் தான். OMC ஸ்கூல், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, அங்கேயே ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் தான் நான் படித்து வளர்ந்தது முழுசாகவே. ஃபுட்பால் டீமில் இருந்தேன். ஃபுட்பால் நல்லா விளையாடி, ஃபுட்பாலில் கோல் கீப்பராக இருந்து ஃபுட்பால் விளையாடுவேன். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இன்னி வரைக்கும் எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதில் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னி வரைக்கும் எனக்கு காண்டாக்டில் தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் அந்த ஸ்கூல் லைஃப்லாம் முடித்ததுக்கப்புறம் வீட்டில் எப்படின்னா, நான் கொஞ்சம் அடங்காத பையன்தான். அடங்க மாட்டேன்னா, பார்க்குறதுக்கு ரொம்ப அடங்குற மாதிரியே தான் இருக்கும். அடங்குற மாதிரியே தெரியும். சரி, ரொம்ப நல்ல பையன், அமைதியான பையன்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் கொஞ்சம் அடங்க மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இல்லாமல் வெளியே தான் இருப்பேன். ரோட்டில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது, அமக்கலம் பண்ணுறது, இதுதான் என்னுடைய ஸ்கூல் லைஃப் வாழ்க்கையும் இருந்தது. 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னால் காலேஜ் போக முடியல. ஏன் காலேஜ் போக முடியலன்னா, என்னோடய பாட்டி பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்தே என்னை ஒரு விஷயம் சொல்லி வளர்த்தாங்க. என்னென்னா, நீ 10th வரைக்கும் படி, உன்னை கிளர்க்காக போயிடுவாங்க, எனக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிடும் சொல்லி அந்த அந்த 10th ஸ்டாண்டர்டே அந்த ஸ்டடீஸ் அப்போது ஒரு அந்த 97ல் நான் 10th முடித்தேன். அப்போ எனக்கு அந்த 10th ஸ்டாண்டர்ட் படித்தா போதும் அப்படின்ற ஒரு சூழலுக்குள்ளே தான் அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. நானும் அதில் இருந்தேன். ஸோ 10th முடித்தேன். 10th முடித்ததுக்கப்புறம் மார்க் ரொம்ப கம்மி. அதாவது எல்லாத்துலேயுமே ஜஸ்ட் பாஸ் தான்.
ரொம்ப அந்த 35 36 இதிலேயே தான் என்னோடய மார்க்கே ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் பாஸ் ஆகிட்டேன். அப்புறம் சரி இதை முடிச்சுட்டு நம்ம மேலே எதனா படிக்கலாமே, எனக்கு மெக்கானிக்கல் ஃபீல்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. சரி வொக்கேஷ்னலாக நம்ம மெக்கானிக்கல் எதனா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், ஸ்கூல் கிடைக்கல. அப்புறம் தாம்பரமில் இருக்கிற அந்த ஒரு ஸ்கூலில் போயிட்டு நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெக்கேஷ்னல் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னோடனே நானும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே விட்டுட்டேன். அவ்வளோதான், என்னுடைய ஸ்டடீஸ் அந்த 10th போச்சு. அப்போது சும்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னோடய லைஃபே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா தான் போயிட்டு இருந்தது. அப்படியே காலையில் எந்திரிச்சு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நிற்போம், ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பேசுவோம், மதியானம் வீட்டுக்கு போவோம், மதியானம் சாப்பிடுவோம், திரும்பி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நிற்போம், மறுபடியும் நைட்டு வரைக்கும் பேசுவோம், நைட்டு வரைக்கும் பேசிட்டு வீட்டில் போவோம். அப்போ தான் இந்த சின்ன சின்ன பழக்கங்களை ஆரம்பித்தேன். அதாவது சின்ன பழக்கமாக ஆரம்பிச்சது என் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய பழக்கமாக மாறிச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, சிகரெட் பிடிக்கிறது, பாக்கு போடுறது. இது கொஞ்சம் கொஞ்சமாக இது அதிகமாக குடிக்கவும் ஆரம்பித்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பித்தேன். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம்னா, திடீர்னு கிளம்பி பாண்டிச்சேரி போயிடுவோம். பாண்டி போனால் எப்படி இருக்கும்னு தெரியும், பாண்டியில் என்ன கிடைக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அங்கே பாண்டிச்சேரி போனோம்னா காலையில் அந்த பாண்டிச்சேரியில் போயிட்டு அந்த ஒயின் ஷாப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் போய் வாசலில் நின்றுவோம். அங்கே நின்று ஃபுல்லாக குடிச்சிட்டு ஈவினிங் தான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நிறைய சுற்ற ஆரம்பித்தேன், நிறைய குடிக்க ஆரம்பித்தேன், நிறைய பாக்கு போடுறது, கெட்ட வார்த்தை, என் வாயில் வராத வார்த்தையே கிடையாது. அந்த மாதிரியான கெட்ட வார்த்தைங்கள்லாம் என் வாயிலிட்டு வந்துட்டு இருந்தது. நான் ஒரு ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டினாக இருந்தாலும் சர்ச்சுக்கு போகிறது பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்மஸ், ஈஸ்டர், நியூ இயர் இந்த மாதிரி டைமில் தான். அது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த திருவிழா கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டியன் தான் நான். இயேசுவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர், இயேசுனுடைய அன்பு என்னன்றதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. வசனங்க தெரியாது, ஆண்டவருடைய வார்த்தை தெரியாது, ஆண்டவருடைய சத்தியம் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் சர்ச் போவோம், சர்ச்சில் போய் நின்றுவேன், அந்த மாஸ் நடக்கும், மாஸ் ஃபுல்லாக நிற்பேன், மாஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு சர்ச்சை விட்டு கீழே வந்த உடனே நான் நேராக எங்கே போனால் ஸ்ட்ரைட்டாக டீ கல்லில் போய் உட்காந்து உடனே எனக்கு அங்கே போய் சிகரெட் பிடிக்கணும். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வேலைலாம் கிடையாது, எந்த வேலை வெட்டியும் கிடையாது, வேலைக்கு போகல, எந்த வேலையும் செய்யலை, படிக்க ட்ரை பண்ணல, எதுவுமே வந்து செய்யாமல் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஏம் இல்லாமல், ஒரு குறிக்கோள் இல்லாமல் நான் வந்து அப்படியே என்னோடய வாழ்க்கை அப்படியே இந்த ஃப்ரெண்ட்ஸோட பசங்களோட பேசுகிறது, போகிறது, வர்றது. இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அடிதடி, சண்டை, பிரச்சனைங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் வர்றது, அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைங்க போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் போகும்போது தான் ஏரியா உள்ள நாங்கள் இருக்கவே கூடாது, ஏரியா உள்ள நின்னோம்னா தூரத்தில் ஒரு ஆட்டோ வந்தாலே நாங்கள் அப்போல்லாம் வந்து ஓடுவோம். ஏன் ஓடுவோம்னா, அப்போல்லாம் அந்த போலீஸ்லாம் ஆட்டோவில் தான் வருவோம். ஆட்டோ வந்தால் போலீஸ் வராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்து கடகடன்னு ஓடுவோம். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. அப்படி தான் போயிட்டு இருந்தது. இந்த குடிக்க காசு செலவு பண்ணுறதுக்கு, சிகரெட் பிடிக்கிறதுக்கு, பாக்கு வாங்க காசு வேணும்னா காசுக்கு வந்து வீட்டில் வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா என் பாட்டி வந்து நான் தான் என் பாட்டிக்கு வந்து எல்லாமே. அவங்க பாட்டியோட ரொம்ப செல்லம். வேறு எந்த ஒரு பசங்களுடைய பேர பசங்களையும் அவங்க வந்து கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் மட்டும்தான் அவங்க ரொம்ப க்ளோஸு பாட்டிக்கு. அவங்க கிட்டே போய் நின்று முகத்தை அப்படியே கொஞ்சம் சோகமாக வச்சுக்கிட்டு, எனக்கு 100 ரூபா வேணும், எனக்கு 200 ரூபா வேணும், இல்லை எனக்கு ஒரு 500 ரூபா வேணும், 1000 ரூபா வேணும்னா எவ்வளோ இருந்தாலும் அந்த காசை நான் எவ்வளோ கேட்குறேனோ அந்த காசை எனக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. எனக்கு அதனால் வாழ்க்கையினோட அர்த்தமும் தெரியல, வாழ்க்கையினுடைய கஷ்டமும் எனக்கு தெரியல. நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும், என்னுடைய ஃப்யூச்சர் என்ன ஆகுன்ற எனக்கு எந்த ஒரு தாட்டுமே கிடையாது. வீட்டில் காசு தருவாங்க, காசை வந்து நான் வாங்கிப்பேன், காசு வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் நான் சிகரெட் பிடிப்பேன், பாக்கு போடுவேன். அப்போ வந்து இந்த பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே பாக்குனா 1 2 வாங்க மாட்டேன், அப்படியே ஒரு ஸ்ட்ரிப்பும் வாங்கிப்பேன். ஒரு ஸ்ட்ரிப்பு வாங்கி ஃபோல்ட் பண்ணி பாக்கெட்டில் வச்சுப்பேன். ஒன்று போட்டு அதை மென்று நான் காலி பண்ண உடனே மறுபடியும் இன்னொரு பாக்கெட்டு அட் அ டைம் அது போட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே தான் நான் இருந்தேன். இது நடுவில் வந்து அப்பா வந்து தனியாக சைதாப்பேட்டில் இருந்தாங்க. அப்புறம் அப்பா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கேருந்து எங்களுடைய பல்லாவரம் வீட்டுக்கே வந்துட்டாங்க. பல்லாவரம் வீட்டில் வந்து அப்பாவும் அங்கே தான் இருந்தார். திடீர்னு ஒரு பிரச்சனை நடக்கும், திடீர்னு ஒரு சண்டை நடக்கும். அப்பாவும் வாழ்க்கையிலையும், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வாழ்க்கையில் ஒரு சமாதானமே இருக்காது 2 பேருக்கும். திடீர்னு எதனா ஒரு பிரச்சனை, குடிச்சிட்டு வருவார், அப்பா குடிப்பார். ஸோ குடிச்சிட்டு வந்தார்னா எதனா பிரச்சனை பண்ணுவார், ரொம்ப கெட்ட வார்த்தையாக பேசுவார். அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஏஞ்சி நடுராத்திரியில் 1 மணி 2 மணிக்கு ஏஞ்சி நான் அப்படியே நேராக கிளம்பி போயிட்டு ஒரு 24 hours டீ கடை இருக்கும், அந்த டீ கடையில் போய் உட்காந்து அங்கே போய் சிகரெட் பிடிப்பேன். இப்படி தான் என்னோடய வாழ்க்கை போயிட்டே இருந்தது. இந்த சூழ்நிலைக்கு போக என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்டத்தில் நிறைய எங்களை மேலே, அதாவது எங்கள் ஏரியாவில் இருக்கிற பசங்க எல்லார் மேலேயும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிது. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்களுடைய பேர் லிஸ்ட்டெல்லாம் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
போலீஸில் வந்து நிறைய எங்கள் பேர் லிஸ்ட்டு, அதாவது எப்படின்னா நாங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா டான்ஸ்னு இருப்பாங்க. அது ஏரியா டான்ஸ்னால் ரொம்ப, அதாவது பெரிய பிரச்சனை பண்ணிவிட்டு ரவுடி மாதிரிலாம் தகராறு பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம். ஏதாச்சும் ஒரு அமக்கலம் பண்ணிக்கிட்டே இருப்போம், எதனா ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு அப்படியே நின்று பேசிகிட்டே இருப்போம், அந்த இடத்துல ஒரு சண்டை நடக்கும். இப்போ எங்கள் வீட்டாண்ட பார்த்திங்கன்னா அந்த ஒரு தண்ணிலாம் பிடிக்கிற இடம் இருக்குது. அங்கே வந்து நிறைய ஏரியாவிலேருந்து பசங்க வருவாங்க. இந்த பசங்க தண்ணி பிடிக்க வரும்போது லைனில் போட மாட்டாங்க, குறுக்க வருவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைங்க. இந்த பிரச்சனையில் என்ன பண்ணுவோம்னா பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு அடிதடி சண்டையாகிடும். பக்கத்து ஏரியாவுக்கும் எங்களுக்கும் சண்டையாகிடும். இதே மாதிரி நிறைய சண்டைங்க போக 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 என்ன ஆச்சுன்னா, ஸ்டேஷனில் வந்து எங்களோட பசங்களோட எல்லாரோட பேரும் அதில் வந்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டு இந்தந்த பசங்க தான் ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கணக்கு எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் போலீஸ் வந்து ரெகுலராக அந்த ரவுண்ட்ஸ் வருவாங்க, போவாங்க. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டாக வந்து எங்கள் மேலே போகல, ஏரியாவில் இருக்கிற பசங்க யார் யார் இவங்களாம் தான் அமக்கலம் பண்ணுறாங்களாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷனில் வந்து ஒரு ரிஜிஸ்டர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ நாங்கள் வந்து பசங்கள்லாம் நாங்கள் அப்போ யோசித்தோம். அப்போ எங்களுக்கு வந்து ஒரு 22, 23 வயசு அந்த ஸ்டேஜில் நாங்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு வேலையாக தேட இப்போ நாங்கள்லாம் பிரிஞ்சோம். பசங்க எல்லாம் ஒரு வேலை, ஒருத்தர் ஒரு சைடு போனாங்க. அந்த மாதிரி பிரிஞ்சோம். அந்த மாதிரி பிரிய ஆரம்பிக்கும் போது எனக்குன்னு நான் போயிட்டு வேலை செய்யணும், ஒரு இடத்துல போயிட்டு நான் இன்னொரு கம்பெனியில் வேலை செய்யணும்லாம் எனக்கு எந்த ஒரு மைண்ட் செட்டும் இல்லை. ஏன்னா எனக்கு தேவையான காசு என் வீட்டிலேருந்து வந்துடுது. அதனால் எனக்கு எந்த மைண்ட் செட்டும் இல்லை. அப்போது சரி, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என்னோட கூட படித்தவர், 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து கூட படித்தவர், என்னோடய கிளாஸ்மேட்டு. அவர் வந்து என்னென்னா இந்த ஸ்டிக்கரிங்லாம் பண்ணுறது, இந்த ஆட்டோலாம் அந்த நம்பர்ஸ்லாம் ஓட்டுவாங்க, அப்புறம் இந்த காருக்கெல்லாம் கூலிங் ஃபிலிம்லாம் ஓட்டுவாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்டிக்கர்லாம் வைக்கிற ஒரு கடை ஒன்று வச்சுட்டு இருந்தார். நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய வீட்டில் இருந்தால், என் ஏரியாவில் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது, நிறைய இப்போ ஒரு பிரச்சனைலாம் வருது, பசங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், காலையில் கிளம்பி ஸ்ட்ரைட்டாக அவரோட கடையில் போயிட்டு அங்கே போய் உட்காருவேன். அப்போ நான் அவர் கூடவே ஃபுல்லாக இருப்பேன். அன்றைக்கி ஃபுல்லாக அவர் கூட இருந்துட்டு நைட்டுக்காக கிளம்பி நான் வீட்டுக்கு வந்து வீட்டில் சைலண்ட்டாக படுத்துருவேன். இப்படி தான் கொஞ்சம் நாளாக போயிட்டே இருந்தது. இது என்ன நடந்ததுன்னா, நான் அங்கே போக போக நான் வந்து இந்த கம்ப்யூட்டர், அந்த டிடிபி டிசைனிங்லாம் வந்து அந்த டிசைன்லாம் கொஞ்சம் தெரியும். சரி, அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் கொஞ்சம் இருந்தது. அப்போ வந்து எனக்கு பிறவிலேயே, எனக்கு பிறந்ததுலேருந்தே வந்ததா இல்லை எனக்கு எப்படின்னு தெரியல, இது ஆண்டவர் என்னை முன்குறித்து வச்சுருந்தாரா எப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு வேலையை போயிட்டு நான் செய்யணும் அப்படின்னு போயிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ ரெகுலராக ஒரு வேலையை கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். இப்போ ஒரு வருஷம் ஆகும் ஒருத்தர் கற்றுக்கணும் அப்படின்னா, நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த வேலையை கற்றுப்பேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப கிளியராக, அது ஒரு பர்ஃபெக்டாக அதை வந்து அந்த இதை வந்து கற்றுப்பேன். அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சினிமாவில் ஃபீல்டில் வந்து எனக்கு சினிமாவில் தியேட்டரில் போய் சினிமா பார்க்கணுன்ற அந்த மாதிரி மைண்டு கிடையாது. ஆனால் சாங்ஸு நிறைய கேட்பேன். அந்த பாடல்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நிறைய சினிமா பாட்டு அந்த வார்த்தைங்களுடைய வரிகளெல்லாம், அந்த பாட்டினுடைய லிரிக்ஸ் எல்லாம் வரும் பாருங்கள், அதெல்லாம் வந்து ரொம்ப ஆராய்ஞ்சு இந்த லிரிக்ஸ் ஏன் இந்த இடத்துல வருது, இந்த லிரிக்ஸ் மேல் ஏன் பாடுறாங்க, இந்த லிரிக்ஸ் வந்து ஆக்சுவலாக ஃபீமேல் பாடணுமே, இதை வந்து ஏன் மேல் பாடுறாங்க, அந்த மாதிரி ரொம்ப அதை ஒரு டெப்த்தாக உள்ளே போய் அந்த சாங்ஸை கேட்குற ஆள். இது மாதிரி தான் என்னோடய லைஃப் போயிட்டு இருந்தது. இது நாளடைவில் என்ன ஆச்சுன்னா, அந்த சாங் மேலே எனக்கு இருந்த மோகம்னு கூட சொல்லலாம். அந்த பாட்டுங்களை அப்படியே கேட்டு 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 பாடலை எப்படி பாடுறாங்களோ அதே மாதிரி நான் பாட ஆரம்பித்தேன். ஆனால் அதில் எந்த ஒரு ரீச்சும் கிடையாது. இப்போ நான் பாடுறது வந்து இன்றைக்கி நிறைய சோஷியல் மீடியா இருக்குது, அன்றைக்கி கிடையாது. நான் பாடுறத வந்து எதுலேயோ ரீல்ஸில் போடுறது அந்த மாதிரிலாம் இல்லை. என்னை சுற்றி இருக்கிற சர்க்கிள்ஸ்க்கு தெரியும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும், ராஜேஷ் வந்து நல்லா பாட்டு பாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த பாடல்கள் மேலாம் எனக்கு நிறைய ஈடுபாடு இருந்தது. அந்த நேரத்தில் தான் நான் என் ஃப்ரெண்டு கூட போயிட்டு நான் அந்த கடையில் போயிட்டு சேர்ந்தேன். அப்போ சேர்கிற நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, அவங்க ரொம்ப சின்ன மிஷின், ஒரு அந்த அரை அடியில் தான் ஒரு மிஷின் வச்சுருந்தாங்க. அந்த மிஷினில் தான் அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அங்கே போன நேரத்தில் பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு 2 ஃபீட்டில் ஒரு பெரிய மிஷின் வாங்கணும். இந்த பெரிய மிஷின் வாங்கும்போது சிஸ்டம் வேறு மாற்றணும், அதனோட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வேறு அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் அப்டேட் பண்ணோன்னா, ஸோ யாராச்சும் கூட இருக்கணும். அப்போது என் ஃப்ரெண்டோட அண்ணனும் என்ன பண்ணார்னா, நீ உனக்கு தான் சிஸ்டமில் டிசைனிங்லாம் தெரியுமாடா, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி, என்னுடைய வாழ்க்கையில் முதல் நான் வந்து வேலைன்னு போனது, சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டில் வந்து வந்தது அந்த இடம்தான். அவர் சொன்ன உடனே நான் சொன்னேன், அண்ணா சரி நான் வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ எனக்கு 23 வயசு. என் வீடு பல்லாவரம். என் ஃப்ரெண்டோட கடை வந்து பார்த்திங்கன்னா சானட்டோரியம், தாம்பரம் சானட்டோரியமில் இருந்தது. அப்போ ஒரு பைக் வச்சுருந்தேன். எல்லாமே கொடுத்துருவாங்க வீட்டில், பைக் கொடுத்துருவாங்க, பைக்கில் பெட்ரோல் போட காசு கொடுத்துருவாங்க,
ஒரு பெரிய அந்த செங்கல் மாதிரி ஒரு பெரிய செல்லு இருக்கும் பாருங்கள். அப்போ அந்த செல்ஃபோன்லாம் வந்து புதுசாக அப்போ நிறைய அது வச்சுருந்தாலே பெரிய ஆளுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய செல்லு ஒன்று, அந்த செல்லும் வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த செல்லு ரீசார்ஜ் பண்ண காசு எல்லாமே எனக்கு கொடுத்துருவாங்க. பணத்துக்குன்னு நான் கஷ்டப்பட்ட நாளே கிடையாது. என்னை வந்து பணம் வந்து எனக்கு எப்படிலாம் தேவையோ அதெல்லாம் என் பாட்டி, அப்பா, அம்மா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பணத்துக்கு நான் கஷ்டப்பட்டதே இல்லை. ஆனால் முதல் வேலைக்குன்னு போனது அந்த இடம் தான். சின்ன இளப்பருவம், நான் குழந்தையாக இருந்தது, வளர்ந்தது, என்னுடைய ஸ்டடீஸு எல்லாத்தையும் முடித்து ஒரு டீனேஜ்க்குள்ளே நான் என்ட்ரு ஆகிற இடம் தான் அந்த இடம். அந்த 23 வயசில் வந்து நான் என்ட்ரு ஆகிறேன். 22, 23 வயசு இருக்கும். 2003 லாஸ்ட்டில் தான் நான் அந்த கடைக்கு போகிறேன். போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த ஸ்டிக்கர் வந்து டிசைன் மட்டும் பண்ணுவேன். சிஸ்டமில் உட்காந்து டிசைன் பண்ணி அதை கட்டிங் பண்ணி அந்த மிஷின்லலாம் ஸ்டிக்கர் வச்சு கட் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்தேன்னா அவங்க ரிலீஸ் பண்ணி அதை ஒட்டுவாங்க. இதுதான் என்னோடய வேலை. அப்போ எனக்கு வந்து டெய்லி என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்னா அங்கேயே சாப்பிட்ருவான். அவங்க வீட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. காலையில் வருவேன், மதியானம் சாப்பிடுவேன், திரும்பி நைட் அவங்க கூடவே இருந்துட்டு நான் போயிடுவேன். அப்போது என்னுடைய சம்பளம் பார்த்திங்கன்னா டெய்லி சம்பளம் இல்லை, டெய்லி என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், 20 ரூபாய் என் கையில் கொடுப்பான். எனக்கு அப்போது 23 வயசு. 20 ரூபாய் என் கையில் கொடுப்பான். நான் அந்த 20 ரூபா வாங்கி என்ன பண்ணுவேன்னா நேராக போய் பைக்குக்கு 20 ரூபா பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு போவேன். ஸோ இதான் பண்ணுவேன். ஏன்னா பணத்தினோட அருமை எனக்கு தெரியவே தெரியாது. பணத்தினுடைய அருமை, பணம் என்ன செய்யும் எதுவுமே எனக்கு தெரியாது. காசு வரும் செலவு பண்ணுவேன், காசு வரும் செலவு பண்ணுவேன், இப்படி தான் என்னோடய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இது கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக என்ன பண்ணான்னா, எவ்வளோ நாள் தான் நீ வந்து இந்த கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துட்டு இருப்ப, நீ ஸ்டிக்கர் ஒட்ட கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி பொறுமையாக நான் அதுக்கப்புறம் ஸ்டிக்கரெல்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுக்கறது, ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிக்கிறது, ஃபிலிம் ஒட்ட ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட 2003லேருந்து 2012 வரைக்கும் என்னோடய லைஃப்பில் முக்கியமான பார்ட், என்னுடைய குழந்தை பருவமும் இல்லாமல், என்னோடய ஸ்கூல் அந்த டைமும் இல்லாமல், கரெக்டாக என்னுடைய வாலிப பருவம் அந்த 2003லேருந்து 2012 வரைக்கும் என்னோடய வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா என் கூட ட்ராவல் பண்ணது யாருன்னா என்னோடய ஃப்ரெண்டு மட்டும்தான். அவனோடு தான் என்னோடய வாழ்க்கை ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. என்னோடய வீட்டாண்ட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அப்படியே போயிட்டாங்க. அப்புறம் ஸ்கூல் டைமில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லோரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெளியெல்லாம் சுற்றுனது, அந்த மாதிரி காண்டாக்ட்ஸ்லாம் இருந்தது. எல்லா காண்டாக்டும் போயிடுச்சு. எனக்கு இருந்த காண்டாக்ட்லாம் அப்போ பார்த்திங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் இருந்த ஒரு 8 வருஷம் அவனுடைய காண்டாக்ட் மட்டும்தான். அவன் காண்டாக்ட் என் கூட இருந்தது. அவன் மூலயமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அப்போ தான் நாங்கள் இந்த பைக் எடுக்கிறது, RX100 யமஹா, அப்போது அந்த ஸ்டேஜில் இருந்தவங்களுக்குலாம் தெரியும், யமஹா RX100 வச்சுருந்தா அந்த பைக் மேலே எவ்வளோ க்ரேஸ் இருக்கும், அந்த பைக்கை எப்படிலாம் ஓட்டுவாங்க எல்லாமே வந்து அந்த டைமில் இருந்தவங்க தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ க்ரேஸு. நான் ஒரு யமஹா RX100 வச்சுருப்பேன், அவன் ஒரு யமஹா RX100 வச்சுருப்பான். 2 பேரும் வந்து ஈவினிங் கிளம்பும் போது எங்கள் 2 பேர் பைக்ஸ் வந்து அந்த மெயின் ரோட்லேயே கேட்கும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுவோம். அவனும் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டுவான், நானும் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன். 2 பேரோட லைஃப் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. நாங்கள் போவோம், பியர் சாப்பிடுவோம், இப்படியே போவோம். நான் ஸ்மோக் பண்ணுவேன், அவன் ஸ்மோக் பண்ண மாட்டான். நான் ஸ்மோக் பண்ணுவேன், பாக்கு போடுவேன். அப்புறம் இந்த பீடா கடையிலலாம் அந்த மாவான்னு சொல்லி ஒன்று விற்பாங்க. ஒரு சில இந்த பாக்கு தூளெல்லாம் போட்டு எல்லாம் கசக்கி கொடுப்பாங்க. இந்த மாவாலாம் எப்போவுமே எனி டைம் என் பாக்கெட்டில் ஒரு மாவா பாக்கெட் இருக்கும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த ஹன்ஸுன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, அது ஒரு பாக்கெட்டில் இருக்கும், இது ஒரு பாக்கெட்டில் இருக்கும். இது நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியும்னா, அந்த பீடா கடையில் பீடா விற்கிற அந்த சேட்டு மார்வாடிக்கு தான் விற்பாங்க. தீபாவளி ஆச்சுன்னா எனக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்து எடுத்து தனியாக வைப்பார். நீங்கள் அந்த ஸ்வீட் பாக்ஸ் யாருக்கு கொடுப்பாங்கன்னா, ரொம்ப ரெகுலர் கஸ்டமர், ரொம்ப க்ளோஸான கஸ்டமர் தான் அந்த ஸ்வீட் பாக்ஸே கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கஸ்டமர் தான் நான் அந்த பீடா கடையில். அவ்வளோ மாவா வாங்குவேன், எந்த நேரம் மாவாக இருக்கும். என்னோடய வாய் இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாவா வச்சு ஃபுல்லாக அப்படியே கோடாக உள்ள அந்த வெந்து போன மாதிரி அந்த வரியாக இருக்கும். அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நான் அந்த போயிட்டு என் ஃப்ரெண்டோட ட்ராவல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுடைய பேர்லேயே நான் ஒரு கார் எடுத்தேன். அப்போ இந்த சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் ஒரு ரூல் வந்ததுனால பிஸ்னஸ் ரொம்ப டவுன் ஆச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து நான் அந்த 20 ரூபாய் சம்பளத்துலேருந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6000 ரூபாய் எனக்கு மாதம் சம்பளம் அப்படின்ற லெவலுக்கு வந்தது. இந்த 6000 ரூபாய் சேலரி வர நேரத்தில் தான் வந்து நான் எங்கள் கடை வந்து என்ன ஆச்சுன்னா, சானிட்டோரியம்லேருந்து குரோம்பேட்க்கு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணோம். குரோம்பேட்க்கு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக எங்கள் குரோம்பேட் நாங்கள் எந்த கடை வச்சுருந்தோமோ, நானும் என் ஃப்ரெண்டும் நாங்கள் எங்கே இருந்தோமோ அதுக்கு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலி இருந்தது. அவங்களும் ரோமன் கேத்தலிக் ஃபேமிலி தான். அங்கே வந்து ராஜான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். சில பேர் சொல்லலாம். அவர் யாருன்னா, அவர் என்னை வந்து ரொம்ப வந்து என்கிட்ட கடையில் பேசிக்கிட்டே இருப்பார். பேசிக்கிட்டே இருந்து அப்புறம் அவர் கூட பழக்கம் ஆகிட்டு
அப்புறம் அவர் வந்து என்ன இந்த மாதிரி உனக்கு பொண்ணு பார்க்குறாங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். பொண்ணு பார்க்குறாங்களா கேட்டுகிட்டே இருக்கும்போது நான் ரொம்ப வெயிலில் ஒரு நாள் ரொம்ப டென்ஷனாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வெயிலில் தாங்க முடியல. அந்த நேரத்தில் வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு அப்பா உனக்கு பொண்ணு பார்க்குறாங்களாப்பான்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணிட்டேன், ஆமாம் பொண்ணு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக எனக்கு பொண்ணு பார்க்கல, அவர் என்னை கொடுத்த ப்ரெஷரில் என்ன பண்ணிவிட்டேன், ஆமாம் பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் பொண்ணு பார்க்குறாங்கன்னு சொன்ன உடனே சரி ஓகேப்பா அப்படின்னு போயிட்டார். அடுத்த நாள் காலையில் திடீர்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து என் கையில் கொடுத்து, இந்த மாதிரி இது வந்து என்னோடய தங்கச்சி சித்தியோட பொண்ணு அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து கையில் கொடுத்துட்டாரு. ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து கையில் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஷாக்கிங். என்னடா அது ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து திடீர்னு கையில் கொடுக்குறேன். சரி ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எனக்கு சின்னதுலேருந்தே ஒரு எண்ணம் என்னென்னா, பேசிக்காக நான் ரொம்ப நல்லவனும் கிடையாது, ரொம்ப கெட்டவனும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு மிடில் ரேஞ்ச் கேரக்டரு. சின்னதுலேருந்து ஒரு எண்ணம் என்னென்னா, முதல் எந்த பொண்ணை நான் பார்க்குறேனோ அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே சின்னதுலேருந்தே ஒரு எண்ணம் இருந்தது. அப்போது இந்த ஃபோட்டோ கொடுத்த உடனே சரி ஓகே இந்த பொண்ணை நம்ம பார்த்துருக்கோம், சரி வீட்டில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு போய் வீட்டில் காமிச்சேன். வீட்டில் காமிச்ச உடனே வீட்டில் அவங்க என்ன சொன்னாங்க, அம்மாவும் அப்பாவும் உனக்கு ஓகேனா சொல்லுப்பா ஓகேப்பா அப்படின்னாங்க. சரி ஓகேம்மா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் திரும்பி வந்து என்னோடய ஃபோட்டோவை நான் கொடுத்து அமிச்சேன். அவங்க ஃபோட்டோ பார்த்தாங்க. என்னுடைய மாமியார் வீட்டில் மாமியார் வந்து அடுத்த நாள் கடையாண்டியே வந்து என்னை பார்த்தாங்க. என்னை பார்த்துட்டு சரி அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே எல்லாம் சொல்லியாச்சு, வீட்லேயும் பேசியாச்சு. வீட்டில் வந்து அவங்க பேசுனாங்க, இவங்க பேசுனாங்க, 2 பேரும் போனோம். நாங்கள் போய் பொண்ணு பார்க்குறதுக்கு ஒரு நாள் போனோம். பொண்ணு பார்க்க நாங்கள் போயிட்டோம். பொண்ணை பார்த்தாச்சு. பொண்ணெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி பொண்ணுக்கும் என்ன பிடிச்சிருந்தது. மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அடுத்த சண்டே வந்து அவங்க வீட்டுக்கு வரணும் ஆக்சுவலாக. ஆனால் வீட்டுக்கு வரல. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன இந்த மாதிரி இருக்குன்னா, இல்லை எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வரணும், அவங்க வந்து இன்னும் வரல, அடுத்த வாரம் வரோம்ப்பா நாங்கள் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிட்டாங்க. நாங்களும் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டோம். திரும்பி அவங்க வந்தாங்க. நடுவில் ஒரு வாரம் கேப்பு. இந்த ஒரு வாரம் கேப்புன்றது வந்து எனக்கு ரொம்ப உறுத்திக்கிட்டுலாவே இருந்தது. ஏன் வரலன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே எதுக்கோ வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நான் விட்டுட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போச்சு. செப்டம்பர் மாதம் எங்களுக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடந்தது. மே மாதம் நாங்கள் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தோம். ஆனால் செப்டம்பர் மாதம் தான் எங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. இந்த நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நிச்சயதார்த்தம் நடந்து அப்படியே ரொம்ப நாள் பெரிய கேப்பு. கிட்டத்தட்ட அதுக்கு அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் தான் வந்து எங்களுக்கு கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக தான் கல்யாணத்துடைய ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக போனோம். ஒய்ஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட் தான். அவங்க எப்படின்னா, அவங்க வந்து செயின்ட் ஆண்டனிஸ் அப்படின்னு ஒரு கடவுள் இருக்கார், அந்தோனியார் சொல்லிட்டு. இந்த அந்தோனியார் மேலே ரொம்ப வைராக்கியமாக இருக்கிற ஒரு ஃபேமிலி தான் அவங்க. என்னோடய ஒய்ஃப் பார்த்திங்கன்னா, அவங்க அந்தோனியார் மேலே பயங்கர வைராக்கியமாக இருப்பாங்க. அந்த பணத்தினால மாலை செஞ்சு அந்த மாலைக்கு அந்த சிலைக்கு போடுறது, அப்புறம் அந்த திருவிழா வந்தால் திருவிழா எடுத்து நடத்துறது, அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாக, அதாவது ஒரு கேத்தலிக்கில் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற ஒரு பொண்ணு தான் என்னோடய ஒய்ஃப். அவங்க வந்து கொயரில் நின்று அவங்க பாட்டு பாடுவாங்க. சில நேரத்தில் அந்த வாசிப்பாங்க, ஒரு பிரசங்கம் மாதிரி வாசிப்பாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க. சர்ச்சில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு பொண்ணு தான் என்னோடய ஒய்ஃப். அவங்களுக்கும் எனக்கு தான் கல்யாணம் நடந்தது. கல்யாணம் முடிச்சுட்டு நாங்கள் வந்தோம். கல்யாணம் முடிச்சுட்டு வந்து என்னோடய வீடு பார்த்திங்கன்னா, அவ்வளோ நாள் நான் என் பாட்டி ரூமில் தான், பாட்டி கூட தான் இருந்தேன். ஸோ கல்யாணம் ஆகும்போது நான் ஒரு வீடு கட்டினேன். வீடுனா ரொம்ப பெரிய வீடுலாம் இல்லை, ஒரு சின்ன ரூம். அந்த ரூம் பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி அகலமும் ஒரு 12 அடி லென்த்தும், ரொம்ப சின்னது. கிட்டத்தட்ட ஒரு 10க்கு 10 ரூம்னு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு 10 ரூமில் தான் நாங்கள் இருந்தோம். மேலே ஷீட் போட்ட ரூம் தான், அந்த ரூமில் தான் நாங்கள் இருந்தோம். அந்த ரூமில் இருந்து நாங்கள் அப்படியே எங்களுடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருந்தது. கன்சீவ் ஆகலை. ஸோ நாங்கள் ஏப்ரல் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகலை. நடுவில்லாம் கொஞ்சம் பிரச்சனைலாம் வந்தது. எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் என்ன பிரச்சனைனா, பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு சண்டை வந்துடும். சும்மா தான் பேசுவோம், சாதாரணமாக பேசிகிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு சண்டை வந்துடும். கொஞ்சம் நான் வெளியே எங்கன்னா போயிட்டு வந்தால் ஏன் லேட்டு என்ன லேட்டுன்னு விசாரிப்பாங்க. ஆனால் டக்குன்னு அந்த ஒரு சண்டை வந்து, அந்த சண்டை வந்து என்ன ஆகும்னா பெருசாகிடும். சண்டை பெருசாகணுன்னே இவங்க என்ன பண்ணுவாங்க, கிளம்பி நேராக வந்து நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்படி தான் என்னோடய வாழ்க்கை போயிட்டே இருந்தது. அந்த வருஷம்தான் முதலாக நான் வந்து கல்யாணம் ஆன வருஷம். அந்த வருஷம் வந்து குழந்தை அந்த ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு அந்த ஒரு 3 மாதம் ஸ்டார்டிங்லலாம் குழந்தை நிற்கலை. ஸோ நான் என்ன முடிவு எடுத்தேன்னா, என் மாமனாரெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வந்து நடந்து போகிறவங்க.
எப்படின்னா சென்னையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு வரைக்கும் நடந்தே போவாங்க, பாத யாத்திரையாக போவாங்க. வருஷம் இந்த ஆகஸ்ட் 21 அன்றைக்கி இங்கேருந்து கிளம்புனாங்கன்னா இந்த 8 நாள் நடந்து ஆகஸ்ட் 28 ஈவினிங் அங்கே போய் சேருவாங்க. இது மாதிரி வருஷம் போவாங்க. அப்போ நான் என்ன யோசனை பண்ணேன், முதல் வருஷம் நானும் நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூட சேர்ந்து நடந்தேன். ஆனால் அது முதல் வருஷன்றதுனால என்னால் நடக்க முடியல. செங்கல்பட்டு கிட்ட போகும்போதெல்லாம் நிறைய காலில் அந்த கொப்பளம் பபுள்ஸ்லாம் வந்து ஹீட் பபுள்ஸ்லாம், இந்த கொப்பளம்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூவாக நடக்கவே முடியாமல் சிதம்பரம் வரைக்கும் நடந்துட்டேன். அதுக்கப்புறம் முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பஸ்ஸில் நீ போயிட்டு நீ நாகப்பட்டினத்தில் ஸ்டே பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நாகப்பட்டினம் போய் நாகப்பட்டினத்தில் அங்கே ஒரு சர்ச்சில் ஸ்டே பண்ணேன். கேத்தலிக் சர்ச்சில் தான். என்கிட்ட இருந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும், மாதா ரொம்ப பிடிக்கும். இவங்க 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பென்டகோஸ்டல் பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த சுவிசேஷம் சொல்ல வந்தாங்கன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவ்வளோ கோவம் வரும். என்ன கோவம் வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, திடீர்னு வந்து நின்றுட்டு ஜீசஸை மத்தியும் ப்ரைஸ் பண்ணுவாங்க, மாதாவை வந்து விட்டுருவாங்க. அவங்க மரியாதை விட்டதுனால எனக்கு ரொம்ப கோவம் வரும். நிறைய சுவிசேஷம் சொல்ல வந்தவங்களை வந்து நான் அடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அவங்கள திட்டியிருக்கேன், அடிக்க ட்ரை பண்ணியிருக்கேன், மோசமான வார்த்தைகள்லாம் பேசுவேன். ஒரு கிறிஸ்டியன் தான், நான் ஒரு சர்ச்சுக்கு போகிறவன் தான், அந்த வேளாங்கண்ணிக்கு நான் நடந்து போகிறவன் தான். ஆனாலும் என் வாயிலேருந்து வராத வார்த்தையே கிடையாது. அவ்வளோ மோசமான வார்த்தைங்க என் வாயிலேருந்து வரும். அந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ரொம்ப கொச்சையாக பேசுவேன். அவங்க வந்து பைபிளெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லோரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு ரொம்ப ஒரு வல்கராக அவங்கள பார்த்துட்டனாலே எனக்கு எங்கேருந்து தான் அந்த டென்ஷன்லாம் வரும்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ டென்ஷன் வரும், அவ்வளோ கோவம் வரும். அவங்கள அவ்வளோ திட்டுவேன், அவ்வளோ மோசமாக நான் வந்து அவங்கள ட்ரீட் பண்ணுவேன். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் எனக்குள்ளே இருந்தது. அப்போது நான் இந்த வேளாங்கண்ணிக்கு போகிறது வர்றது, இந்த கொடியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது வர்றது, பயங்கர வைராக்கியமான ஒரு மாதாவுடைய ஒரு தீவிரமான ஒரு பக்தன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு இதில் போயிட்டு இருந்தேன். அப்போது 2012 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் ஷாப் தான், ஸ்டிக்கர் கடைக்கு போவேன் வருவேன். 2012 வரைக்கும் அப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு மகள் பிறந்தா, என்னுடைய முதல் மகள். அவள் 2009 பிறந்தா. மே மாதம் 21 அவளோட பர்த்டே அன்றைக்கி தான் பிறந்தா. என்னுடைய மனைவி பேர் வந்து மார்கரெட். மார்கரெட் அப்படின்றது ஒரு பெண்ணுடைய பேர். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பேர் வச்சுருப்பாங்க, ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டனி மார்கரெட் அவங்களோட பேர். என்னுடைய கேத்தலிக்கில் என்னுடைய ஞானஸ்தானம் பேர் ஆண்டனி டிசோசா. அவங்களுடைய ஞானஸ்தானம் பேர் வந்து ஆண்டனி மார்கரெட். ஆண்டனி அப்படின்றது அவங்களுடைய அந்த கடவுளோட பேர், அதை வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு மக 2009 பிறந்தா. அவளோட பேர் வந்து சியோனா மர்சி மேரி. இந்த மேரின்ற வார்த்தை வந்து மாதாவுடைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லிட்டு சியோனா மர்சி மேரின்னு சொல்லிட்டு என்னுடைய முதல் மகளுக்கு நான் வச்சேன். என்னுடைய 2வது மகள் வந்து 2011 என்னுடைய 2வது மகள் பிறந்தா. அவளுடைய பேர் வந்து ஷாலி மேரி. அவளுடைய பேர்லேயும் வந்து மேரின்ற வார்த்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2011 வந்து அவள் பிறந்தா. இந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. என்னுடைய வருமானம் ரொம்ப கம்மி. எனக்கு 8000 ரூபாய் தான் எனக்கு சம்பளம். இந்த வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நிறைய எனக்கு அந்த இருந்த பைக் போச்சு. பைக்கை நான் விற்றுட்டேன். அப்புறம் ஃபோன் வச்சுருந்தேன், நான் அந்த ஃபோனை விற்றுட்டேன். இந்த மாதிரி என்னோடய வாழ்க்கை போச்சு. அந்த சின்ன வீடு கட்டினேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த 8 அடிக்கு 12 அடி ஒரு வீடு. அந்த வீடு ஷீட் வீடு தான். இந்த ஷீட் வீடு என்ன ஆகுதுன்னா பழசாயிட்டே வருது. அதாவது 2008 நான் கட்டினேன். 2011 வரைக்கும் நாங்கள் அதில் தான் இருக்கிறோம். 2012 வருது. 2012 வரும்போது நாங்கள் அதில் தான் இருக்கிறோம். இந்த ஓடெல்லாம் வீக்காகி 2 பசங்களாகிடுச்சு. சரி, 2 குழந்தைய பார்க்கணும். எனக்கு வந்து வருமானம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஷாப்லேயும் அந்த அளவு பெருசாக ஒன்றும் வருமானம் இல்லை. அப்போ நாங்கள் யோசனை பண்ணும்போது நான் யோசித்தேன், சரி ஒரு கார் வாங்கி ஓட்டலாம், நம்ம தான் கார் ஓட்ட தெரியுமே அப்படின்னு சொல்லி ஒரு கார் வாங்கலாம் சொல்லி 2012 ஒரு கார் வாங்கினேன். இந்த கார் எப்படி வாங்கினேன்னா, என்னோடய ஒய்ஃபோட நகைலாம் எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு. ஒய்ஃபு போட்டு வந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் அடமானம் வச்சு, அதுலேருந்து வந்த ஒரு காசு ஒரு 40,000 ரூபாய் கட்டி நான் அப்போது ஒரு இண்டிகா கார் ஒன்று வாங்கினேன். அந்த இண்டிகா கார் என்னோடய ஃப்ரெண்டு பேரில் தான் எடுத்தது. சரி, அவரோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு எனக்கு எடுத்து கொடுத்தாரு. இந்த இண்டிகா கார் வாங்கி 2011 ஓட்டினேன். இந்த கார் வாங்கி ஓட்டுனதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு இந்த காசுனோட அருமை வந்து அப்போ கூட தெரியல. நான் வந்து கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போவும் எனக்கு அந்த பணத்தினுடைய அருமை எனக்கு தெரியல. பணம் வந்து நிறைய வர ஆரம்பிச்சது. கார் வாங்கினது அப்புறம்
கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணம் சேர ஆரம்பிச்சு. ஒரு நாளைக்கு அதாவது மாதம் 8000 ரூபாய் சம்பாரிச்சிருந்த ஒருத்தன் திடீர்னு டெய்லி வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்படின்னும் போது அவன் என்னுடைய என்ன சொல்கிறதுன்னா தரம் வந்து மாறல. அந்த பணம் வந்து என்கிட்ட வருது, அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் செலவு பண்ண ஆரம்பிச்சு. அந்த காரை ஓட்டுறது, காசு ஒரு 1000 ரூபாய் வந்த உடனே சரியாக ஓட்டாமல் வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படி தான் என்னோடய வாழ்க்கை போச்சு. இந்த காரை ஓட்டி 2012லேருந்து காரை ஓட்ட ஆரம்பித்தேன். அப்படியே கார் ஓட்டுவேன், திரும்பி வீட்டுக்கு வருவேன். நாங்கள் நேராக ஒரு சண்டே ஆச்சுன்னா நாங்கள் ஒரு பீச்சுக்கு போனோம் அப்படின்னா பீச்சில் போயிட்டு அப்போது ஒரு அந்த 2012 2013லலாம் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போனாலே ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் நாங்கள் அந்த பீச்சிலே செலவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவோம். அந்த மாதிரி இருந்தது. வீடை கட்டணும், வீடை ரெடி பண்ணணும், என் ஒய்ஃபோட ஜுவல்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன், அதெல்லாம் மீட்டு அவளுக்கு தரணும் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு இல்லை. அந்த காசு வந்ததுன்னா அந்த காசுக்கு நான் காருக்கு டியூ கட்டணும், காருக்கு செலவு பண்ணணும், நான் செலவு பண்ணணும். இப்படியே தான் என்னுடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருந்தது. இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த 2015 ஃப்ளட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கார் ஃபுல்லாக ஃப்ளட்டில் மாட்டிக்கிச்சு. 2015 ஃப்ளட்டில் மாட்டி இன்ஜின்லாம் சீஸ் ஆகிட்டு, அப்போது நான் ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஒரு 30,000 ரூபாய் அக்ரிமெண்ட் போட்டு கடன் வாங்கிட்டு வந்து இன்ஜினை நாங்கள் ரெடி பண்ணோம். அந்த இன்ஜின்லாம் ரெடி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மேலே இருக்கிற அந்த இன்ஜெக்ட் பம்பெல்லாம் வந்து மெக்கானிக் வந்து கழட்டும் போது என்ன பண்ணார், அது லூஸ் ஆகலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டார். அந்த வண்டியை நான் 40,000 ரூபா கொடுத்து செலவு பண்ணி நான் ஓட்ட ஆரம்பித்து மறுபடியும் பார்த்திங்கன்னா அதுலேருந்து இன்ஜினெல்லாம் ஆயிலெல்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிது. இந்த ஆயிலெல்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் சரி இந்த வண்டி வேண்டாம் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வண்டியை எக்ஸ்சேஞ்சில் நாங்கள் போட்டுட்டு திரும்பி வந்து இன்னொரு புது வண்டியை நாங்கள் வந்து எடுத்தோம். மறுபடியும் ஒரு இண்டிகா எடுத்தோம். அப்போது எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வேறு. இந்த ஸ்டிக்கர் ஷாப்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கும் என்னோடய ஸ்டிக்கர் ஷாப்பில் என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இருந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விழுந்தது. நான் கார் ஓட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் என் கூட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அப்போது நான் கார் ஓட்டி இந்த டைம் எல்லாம் நான் ட்ராவல் பண்ணது அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட. லைஃப்பில் வந்து நிறைய அந்த சின்னதில் ஒரு ஃப்ரெண்டு, ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, ஏரியாவிலேருந்து வெளியே போனதுக்கப்புறம் எனக்கு இருந்த ஒரு ஃப்ரெண்டு. இப்போ நான் அதையும் விட்டுட்டு நான் கார் ஓட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு கேங் என் கூட சேருது. இந்த கேங் எப்படின்னா சண்டை போட மாட்டாங்க, யார்கிட்டையும் எங்கேயும் நின்று பிரச்சனை பண்ண மாட்டாங்க. இந்த கேங்குடைய பழக்கம் என்னென்னா நல்லா குடிப்பாங்க, பெருசாக ஒன்றும் வீட்டுக்கெல்லாம் செலவுலாம் பண்ண மாட்டாங்க. வண்டி ஓட்டுவோம், காசு வரும், குடிப்போம், அப்புறம் வண்டிக்கு தேவையானதை வண்டிக்கு செலவு பண்ணுவோம். இப்படி தான் எங்களோட லைஃபு. இதுதான் இந்த கேங்கு. இந்த கேங் கூட தான் நான் போய் சேர்ந்தேன். நான் போய் சேர்ந்ததுக்கப்புறம் இதே பிரச்சனை தான். வீட்டுக்கு சரியாக காசு கொடுக்க மாட்டேன், சரியாக வந்து வீட்டில் ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு நான் கவனிக்க மாட்டேன். ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். பசங்களுக்கும் ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு அப்போது அவங்க ஸ்கூல்லாம் அப்போது கிடையாது, ஸ்கூல் ஸ்டடீஸ் கிடையாது, ஃபீஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த டைமில் தான் வந்து நான் இவங்க கூடலாம் சேர்ந்து சுற்ற ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த வண்டி வந்து ஃப்ளட்டில் மாட்டி ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த கேங்கு வந்து இன்னொன்று பண்ணுவாங்க என்னென்னா, 2-3 பேர் இருக்காங்க அதில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கெல்லாம் பைசா கொடுக்குறாங்க, ஃபினான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, நான் காசு வேணும்னு கேட்கும் போது என்னை கூப்பிட்டு போய் அவங்க கிட்ட நிற்க வச்சு அங்கேருந்து நான் காசு வாங்குறது. இது என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குவேன், அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குவேன். இதே மாதிரி இந்த கடன் வாங்கி என்னால் வண்டியோட டியூவை கூட சரியாக கட்ட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இவ்வளவும் என் ஒய்ஃபுக்கு தெரியாது. ஒய்ஃப் கிட்ட சொல்லி ஷேர் பண்ணி நடத்தின குடும்பம் கிடையாது. என்னுடைய இதுக்கு நான் தான் ராஜா, நான் தான் எல்லாமே, நான் அப்படின்ற அந்த எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. இப்படி தான் என் லைஃப் போயிட்டு இருந்தது. என்னோடய வீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது பழசாக அந்த ஓடுலலாம் வந்து தண்ணி ஒழுவ ஆரம்பிச்சிடும். மழை வந்ததுன்னா வீடு ஃபுல்லாக ஒழுவும். இந்த ஒழுவுற இடத்துலலாம் ஒரு அந்த தூக்கு, சின்ன சின்ன பாத்திரம் இதெல்லாம் நான் கட்டி மேலே தொங்க வச்சுட்டு, அந்த ரூமில் ஒரு பெட் இருக்கும். அந்த பெட்டில் என்னோடய 2 பசங்களையும் நான் படுக்க வச்சுட்டு, நானும் என் ஒய்ஃபும் கீழே படுப்போம் தரையில், ஒழுவாத இடத்துல. காலெல்லாம் நீட்டக்கூட முடியாது எங்களால், காலை மடக்கிட்டு தான் நாங்கள் படுப்போம். அந்த மாதிரியான ஒரு வீட்டு, ரொம்ப சின்ன வீடு. இன்னமும் அந்த வீடு நான் அப்படியே இருக்குது. அந்த வீட்டில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். எத்தனை வருஷம் வாழ்ந்தோன்னா 2008லேருந்து 2018 வரைக்கும் 10 வருஷம் நாங்கள் வாழ்ந்த வீடு அந்த வீடு தான். அந்த ஒரு சின்ன ரூம்குள்ளே தான் நாங்கள் இருந்தோம். அப்படியே பசங்க வளர ஆரம்பித்தாங்க. பசங்களோட ஸ்டடீஸ் வந்து சின்ன கான்வென்ட், சின்னதாக ஒரு கான்வென்ட் இருந்தது. அதுலேருந்து கொஞ்சம் பெரிய கான்வென்ட்டில் சேர்க்கணும், அப்போ தான் பசங்க ஸ்டடீஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பெரிய கான்வென்ட்டில் போய் சேர்த்தோம். அங்கே எங்களால் ஃபீஸே கட்ட முடியாது. அப்பா போலீஸுன்றதுனால அப்பவும் டியூட்டியில் தான் இருந்தார், ரிட்டைர்மெண்ட்லாம் இல்லை. ஸோ அப்பப்போ எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து உதவ ஆரம்பித்தார். இந்த ஃபீஸ் கட்டுற நேரத்தில் கொஞ்சம் காசு கொடுப்பார். இது நடுவில் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒய்ஃபுனுடைய ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒன்று ஒன்றா வச்சு தான் நாங்கள் ஃபீஸ் கட்டணும். சில நேரத்தில் ஃபீஸே கட்ட முடியாது. ஃபீஸ் கட்ட முடியாமல்
அந்த எக்ஸாம் டைமில் வந்து எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. அப்போ போயிட்டு நாங்கள் அந்த பிரின்ஸிபல் கிட்டே போய் நின்று அவங்ககிட்ட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தேன், எக்ஸ்கியூஸ் வாங்கி அதுக்கப்புறம் தான் ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் எழுத விடுவாங்க. அந்த மாதிரி தான் என்னுடைய லைஃப் அப்படியே போயிட்டே இருந்தது. இந்த கார் வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு கார் ஃப்ளட்டில் மாட்டி அது எக்ஸ்சேஞ்சில் போட்டு இன்னொரு கார் வாங்கினேன். இந்த கார் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு செட் ஆகலை. எனக்கு இந்த லோயர் பேக்கோட பெயின் வந்துடுச்சு. அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே என்னால் வலி பயங்கரமாக வந்துடும். என்னால் வலி சமாளிக்கவே முடியாது, வண்டி ஓட்ட முடியாது, திரும்பி வீட்டுக்கு வந்துடுவேன். அப்போது வருமானமும் குறைய ஆரம்பிச்சது. வண்டியும் என்னால் ஓட்ட முடியல, என்னால் டியூ கட்ட முடியல. ஒரு 6 மாதம் வண்டி எடுத்து, புது வண்டி, 6 மாதம் என்னால் டியூ கட்ட முடியாமல், வண்டியும் ஓட்ட முடியாமல் வண்டி அப்படியே நிற்குது. டியூலேருந்து ஃபினான்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து கேட்டாங்க. அந்த ஸ்டேஜ், சண்டை போடுற ஸ்டேஜ், பேசுகிற ஸ்டேஜ் எல்லாத்தையும் தாண்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய இருதயம் வந்து நொறுங்க ஆரம்பிக்குது. கஷ்டத்தை நினச்சி அப்போ தான் நினைக்கிறேன், நான் இவ்வளோ சம்பாரிச்சேனே, இவ்வளோ நான் வந்து எவ்வளோ சம்பாரித்தேன், அவ்வளோ சம்பாரிச்சதுக்கு நான் எப்படியோ இருக்கலாம். அப்போ என்னுடைய அப்பா மேலேயும் எனக்கு கோவம் வருது. அவர் ஒரு போலீஸாக இருந்து எவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாம், அவரும் வந்து இதே மாதிரி இருந்துட்டார், அவரும் எதுவும் சம்பாதிக்கல, சம்பாரித்த காசெல்லாம் அந்தந்த மாதமே அப்படியே செலவு பண்ணின்னு அவரும் இப்படி போயிட்டார். என்னோடய லைஃப்பும் இப்படி போயிடுச்சு. இருந்த ஒரே ஒரு 1000 லைட்டில் இருந்த வீடு, அது அந்த காலத்தில் விற்றுட்டாங்க. அந்த வீடை வந்து இப்போ விற்று இருந்தால் கோடிக்கணக்கில் பணம் வந்திருக்குமே, இதுவும் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இந்த சின்ன வீட்டில் இருக்கேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப என்னுடைய இருதயம் வந்து அப்படியே உடையுது. இப்போது என்னுடைய ஃபஸ்ட்டு வச்சுருந்த வண்டியும் போயிடுச்சு. செகண்டாக நான் வாங்கின வண்டியும் வந்து ஃபினான்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ என்கிட்ட வண்டி இல்லை. தம்பி வந்து அவர் ஒரு ஃபிசிக்கல் ட்ரைனராக இருந்தார். 2017 வந்து இது நடக்குது. 2017 தம்பிக்கு கல்யாணம் நடக்குது. என் தம்பி கல்யாணம் நடக்கும்போது நான் ₹1 கூட என் கையிலேருந்து நான் கொடுக்கவே இல்லை. ஏன்னா என்கிட்ட இல்லை, எதுவுமே கிடையாது. எனக்கு பைக் இல்லை, பைக் போயிடுச்சு, கார் போயிடுச்சு, ஃபோன் வச்சுட்டு இருந்தேன், ஃபோன் போயிடுச்சு. பசங்க வந்து ஸ்கூலில் படிக்கிறாங்க, என்னால் ஃபீஸ் கட்ட முடியல. அப்பா வீட்டில் இருக்கார். சரி, அப்பா அம்மா கொஞ்சம் அப்படி ஹெல்ப் பண்ணாங்க. என்னோடய மாமனார் மாமியார் ஹெல்ப் பண்ணுவாங்க. என் மாமனார் வந்து டிஃபென்ஸில் இருக்கார். அவர் வந்து டிஃபென்ஸில் அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் அந்த செக்ஷனில் அவர் இருக்கார். மாமியார் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. மாமனாருக்கு ஓரளவுக்கு நல்ல ரீசனபிள் சேல்ரி. அதனால் அவர் மாதம் ஆச்சுன்னா எங்களுக்கு வந்து மளிகை சாமான் வாங்கி கொடுக்குறது, அரிசி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பித்த உடனே எனக்கு என்ன நினச்சேன், எனக்கு ரொம்ப வேதனையும் வந்துடுச்சு, கஷ்டமும் வந்துடுச்சு. நான் என்னடா நம்மளால் எதுவுமே செய்ய முடியல. எனக்கு என்னோடய ஒய்ஃபு, என் பசங்களை என்னால் வந்து கேர் பண்ண முடியல, அவங்கள என்னால் பாதுகாக்க முடியல, என்னால் அவங்களுக்கு சரியான ஒரு எனக்கு சரியான வசதி செஞ்சு கொடுக்க முடியல, எதுவுமே முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2017 வந்து திரும்பி பார்த்தோன்னா நான் பயங்கரமாக கஷ்டப்பட்டேன், பயங்கரமாக வேலை செஞ்சேன், பயங்கரமாக சம்பாதிச்சேன். ஆனால் அந்த 2017 என் கையில் திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே வெறுமை. ஒய்ஃபினுடைய ஜுவல்ஸ் கிடையாது, ஒய்ஃபோட ஒரு ஜுவல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். என்ன பண்ணுறது, என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ண போகிறேன், நான் அடுத்ததாக என்ன செய்ய போகிறேன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கேன். அப்போது திடீர்னு ஒரு ஐடியா வந்தது. இந்த மாதிரி சரி, இந்த யூபர்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி சர்வீஸ் இருக்குது, அவங்க வந்து இந்த 25,000 கட்டினா எனக்கு வந்து வண்டி கொடுப்பாங்க, நீங்கள் வண்டி எடுத்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்கீம், அந்த ஸ்கீம் ஐடியா வந்தோடனே நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா இந்த மாதிரி இந்த 25,000 கட்டினா எனக்கு இது பண்ணுவாப்பா. அப்பா என்ன சொன்னார், சரி நான் லோன் போட்டு தரேன்ப்பா, நீ கட்டு. அப்போது லோன் போட்டு நான் அந்த 25,000 கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு போய் நான் யூபரில் போய் கட்டி நான் அவங்கக்கிட்டேருந்து ஒரு கார் லீஸ் மாதிரி, அந்த ரெண்ட் மாதிரி எடுக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு நான் ஓட்டினேன்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வந்து இத்தனை % நான் அவங்களுக்கு தரணும், அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் அது. அந்த ஸ்கீம் எடுத்து நான் அந்த யூபரில் வந்து நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் போதும் பிரச்சனை. அப்போவும் எனக்கு அந்த பேக் பெயின் இருக்குது. அதனால் என்னால் சரியாக வண்டி ஓட்ட முடியல. அவங்க என்ன கலெக்ஷன் சொல்கிறாங்களோ, இப்போ நான் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, ஒரு டெய்லி ஒரு ₹800 நான் அவங்களுக்கு கலெக்ஷன் கொடுக்கணுன்னா அந்த ₹800 வருமானமே எனக்கு வந்து வரமாட்டுது. ஏன்னா நான் வண்டியே ஓட்டுறதில்ல. என்னால் நைட் எடுக்கிறேன், நைட்டு என்னால் முடியல. அப்போது டேயில் வந்து வண்டி ஓட்டினா டிராஃபிக்கு அப்படின்னு இது நிறைய ஒரு சொகுசாக ஒரு இருந்ததுனால எனக்கு அந்த டேயில் வந்து என்னால் டிராஃபிக்கில் வண்டி ஓட்ட முடியாது. ஸோ நைட்டில் போய் நான் ஓட்டுறேன், நைட்டில் ஓட்டினா நல்ல இது, இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு வழி நெறிமுறைகளுக்குள்ளே போயிட்டு அதையும் என்னால் செய்ய முடியாமல் யூபர்லேருந்து வந்து அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் வந்து நான் நின்றுட்டுருக்கேன். இந்த ஜீரோவில் நிற்கிற நேரத்தில் தான் என்னோடய தம்பி கல்யாணம் ஆகுது. தம்பிக்கு என்னால் எதுவும் செலவு பண்ண முடியல. அவனுடைய கல்யாண இன்விடேஷனை கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு
ஒரு தெரிஞ்சவங்களோட அவனோட பைக்கை எடுத்துக்கிட்டு என் தம்பியோட பைக்கை எடுத்துக்கிட்டு இன்விடேஷன் கொடுக்கலான்னு சொல்லி நான் போகும்போது தான் இன்னொரு ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வச்சுருக்கார். ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வச்சு ஆம்புலன்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு. அவரை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட நான் இன்விடேஷன் கொடுக்கலான்னு நான் போகிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை வந்து நான் மீட் பண்ணலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போது நான் கேட்டேன். அப்போது என்ன அவர் ஓனர் தான் கூடுவேன். என்ன ஓனர் அப்படின்னா உடனே அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு ஆம்புலன்ஸ் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போகிறேன். இந்த ஃபேக்ட்ரி எப்படின்னா, நாங்கள் நார்மல் வண்டி ஒன்று எடுப்போம், அதை வந்து நாங்கள் ஆம்புலன்ஸாக கன்வெர்ட் பண்ணி நாங்கள் அதை வந்து வெளியே சேல் பண்ணுவோம். அப்படி இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போகிறேன். அவருக்கு தெரியும் நான் இந்த ஸ்டிக்கர் ஃபீல்டில் இருந்தேன்னு சொல்லிட்டு. 2012 நான் ஸ்டிக்கர் ஃபீல்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறம் அவருக்கு தெரியும் 2017 அவரை மீட் பண்ணுறேன். 17 அவர் மீட் பண்ணோடனே நீங்கள் பண்ணுங்கள் என் கூட இருந்து அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, எனக்கும் இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா வண்டி ஓட்டி திரும்பி ஒரு வண்டி எடுத்து ஓட்டி வண்டி ஃபீல்டில் நிறைய பார்த்துட்டேன், நிறைய ஆக்சிடென்ட்ஸு அது இதுன்னு நிறைய பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம திரும்பி நம்மளுடைய ஸ்டிக்கர் ஃபீல்டுக்கே நம்ம போகிறோமே அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருந்தது. ஒய்ஃப் கிட்ட கேட்டேன். ஒய்ஃபும் என்ன சொன்னாங்க, ஓகே நீங்கள் அதே ஃபீல்டு மறுபடியும் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஸ்டார்ட் அப்குள்ளே வரேன். எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் போச்சு, எல்லாத்தையும் முடித்து ஜீரோவில் வந்து நிற்கிறேன். ஜீரோவில் வந்து நின்று ஒரு புதுசாக மறுபடியும் ஒரு ஸ்டார்ட் அப். என்ன ஸ்டார்ட் அப்னா, இந்த ஸ்டிக்கர் ஃபீல்டுக்குள்ளே திரும்பி வரேன் பெரிய கேப்க்கு அப்புறம். அப்போ நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் கூட போயிட்டு ஸ்டிக்கர் பிராண்டிங்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அந்த வண்டியில் வந்து நிறைய பிராண்டிங்ஸ்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸோட பிராண்டிங்லாம் நான் தான் பண்ணுவேன், டிசைன் பண்ணுவேன். அப்புறம் திருச்சியில் இருக்கிற அந்த ராக்ஃபோர்ட் ஆம்புலன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்குது, அவங்களோட ஆம்புலன்ஸ் எல்லாம் பிராண்டிங் பண்ணுறது. அப்புறம் நாமக்கல்லில் இருக்கிற வண்டிங்கெல்லாம் பிராண்டிங் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய பிராண்டிங் டிசைன்ஸ்லாம் வந்து நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அவர் கூட வந்து நான் 1 இயர் இருந்தேன். 1 இயர் நான் அவர் கூட இருந்தேன். அவர் கொஞ்சம் சில மனஸ்தாபங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. அவர் வந்து என்ன இருந்தாலும் அவர் ஒரு ஃபேக்ட்ரியோட ஓனர். இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டாக நான் பழகிறேன், ஆனால் அவர் ஒரு ஃபேக்ட்ரியோட ஓனர். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அந்த ஓனர்ஷிப் வெளியே வரும். அது வந்து எனக்கு செட் ஆகலை, எனக்கு செட் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இது இப்படியே அந்த ஃபஸ்ட் இயருக்குள்ளே நான் போயிட்டுருக்கேன். ஒரு 8 மந்த்ஸ்க்கு மேலே நான் அப்படியே போயிட்டுருக்கேன். இது போயிட்டுருக்கும் போது தான் அப்போ என்னுடைய அதே வீடு பைக் வந்து அவர் ஒரு பைக் கொடுத்தாரு. அந்த பைக்கு ஒரு நார்மல் ஃபோன் வச்சு, அந்த நார்மல் ஃபோன் வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் போயிட்டு இருந்தது. அவர்கிட்டேருந்து எனக்கு மாதம் ஒரு 20,000 ரூபாய் எனக்கு வரும், ஒரு சேலரி மாதிரி வந்துட்டு இருந்தது. இந்த 20,000 ரூபாய் வந்து வரும். அப்படியே நாங்கள் அந்த கடன் கொடுப்பேன். இந்த காருக்கு வாங்கின கடன்லாம் இருந்தது, அதெல்லாம் அப்படியே கொடுப்பேன். வீட்டு பார்ப்பேன், ஃபீஸ் கட்ட முடியாது, திரும்பி இதே சூழ்நிலை தான். ஆனால் என்னென்னா ஒன்றுமே இல்லாத சுச்சுவேஷன் போயிட்டு ஒரு மாதமாச்சுன்னா எனக்கு ஒரு 20,000 என் கையில் இருக்குது, இதை வச்சு என்னால் ஏதாச்சும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் நான் போயிட்டு இருந்தேன். அந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா காலையில் நான் ஒரு 9:30க்கு நான் அந்த ஃபேக்ட்ரிக்கு போவேன், என்னுடைய வேலை முடிப்பேன். 8 o'clock நான் வீட்டுக்கு வரணும். 8 o'clock நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபு என் பசங்க எப்படி இருப்பாங்க. இப்படி தான் என்னோடய லைஃப் போயிட்டு இருந்தது. அப்போது ஒரு நாள் சாட்டர்டே 2018 ஜான்வரியோட மந்த்தினுடைய கடைசி சாட்டர்டே, அதுதான் சாட்டர்டே சண்டே 2 நாள். இந்த கடைசி சாட்டர்டே நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒய்ஃப் இல்லை, பசங்களும் இல்லை. ஸோ 2 பேரும் எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்கவும் எங்கள் அம்மாக்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி பல்லாவரத்தில் ஒரு ICM அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச் இருக்குது, இந்தியன் கிறிஸ்டியன் மிஷன் ஒரு சர்ச். அந்த சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அந்த சர்ச்சுக்கு எதுக்கு இப்போ போனாங்கன்னு கேட்டேன். எனக்கு ஏன்னா பெண்டகாஸ்ட் தான் பிடிக்காது, பெண்டகாஸ்டல்னாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்போது அந்த சர்ச்சுக்கு ஏன் போனாங்க அப்படின்னு நான் கேட்டவுடனே வீட்டில் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய பாஸ்டர், ஒரு ஃபெமிலியரான பாஸ்டர் வராரு அப்படின்னா. யார் அந்த பாஸ்டர்னு கேட்டால் அப்புறம் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அப்போ நான் என்ன பண்ணேன், ஓகே அந்த சர்ச்சில் வந்து என்னோடய சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த ஏரியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டு காண்டாக்ட் இல்லாமல் போனாங்க பார்த்தீங்களா, அவங்கள சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த சர்ச்சில் தான் இருக்காங்க, அந்த சர்ச்சுக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸு. சரி, நம்ம 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோமே, இதுக்கப்புறம் போயிட்டு எங்கே என்ன பண்ணுறது, போய் கொஞ்ச நாள் போயிட்டு நேராக நின்று என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி அந்த சர்ச் கிட்டே போயிட்டேன். இந்த சர்ச் கிட்டே போனதுக்கப்புறம் கீழே நின்று அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். மேலே வந்து ஒரே பாட்டு சத்தம், பயங்கர விசில் சத்தம், ஒரே கத்துறாங்க, பயங்கரமாக இருக்காங்க மேலே. நான் ஒரு கேத்லிக் பேஸ்லேருந்து வந்ததுனால சர்ச்னால் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். இப்போ ஒரு சர்ச்சுக்குள்ளே போயிட்டு நாங்கள் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் க்ராஸ் பண்ணால் கூட, இப்போ இங்கேருந்து இங்கே வந்து முன்னாடி ஒரு க்ராஸ் வச்சுருப்பாங்க, அந்த க்ராஸை பார்த்து நாங்கள் தலை வணங்கிட்டு தான் இந்த சைட் போனோம். அப்படி ஒரு பயங்கர டிசிப்ளின். அந்த மாஸ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பின் கீழே வந்தால் கூட அந்த பின் ட்ராப் சைலண்ட் வாங்க, அந்த மாதிரி ஒரு சைலண்ட் நடக்கும், சத்தமே இருக்காது.
அப்படி ஒரு பேக்ரவுண்டில் நான் பார்த்துட்டு திடீர்னு இந்த சர்ச்சில் இப்படி பயங்கரமாக கத்துறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னொடனே எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா இது ஒரு சர்ச்சை வந்து நீங்கள் இவ்வளோ ஒரு ஒழுங்கீனமாக இருக்காங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அப்படி ஆடுறாங்க பாடுறாங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். இது வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செகண்ட் டே சண்டே, இந்த ஜான்வரியோட கடைசி சண்டே செகண்ட் டே, மறுபடியும் சண்டே போனால் மறுபடியும் வீட்டில் ஒய்ஃப் இல்லை. மறுபடியும் எங்கே போய்க்கிறீங்கன்னு கேட்டால் மறுபடியும் அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா மறுபடியும் இதே அமங்கலம் தான். இதே அமங்கலம் வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் கூட பயங்கர பிரச்சனை. ஒய்ஃபை போட்டு திட்டி, எதுக்கு நீ போன, அவனுங்க இப்படி பண்ணுறானுங்க அப்படி பண்ணாங்க, குதிக்கிறானுங்க, பாட்டு பாடுறாங்க, நம்மளுக்கெல்லாம் அங்கே போய் நிற்கலாமா, ஆண்டவர் அங்கே இருப்பாரா, அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சனை பண்ணி ஒய்ஃப் கிட்ட பேசும்போது தான் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, இல்லை நான் அதுக்காகலாம் போகல, அந்த பாஸ்டர் நல்லா பாட்டு பாடுவார், அந்த பாஸ்டரோட பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன பெருசாக அவர் பாட்டு பாடுற போகிறாரு, என்ன பெருசாக அவர் இது பண்ண போகிறாரு, நான் கேட்காத பாட்டா, நான் பாடாத பாட்டா, நான் வந்து இவ்வளோ பாட்டு கேட்டிருக்கேன், இவ்வளோ இது கேட்டிருக்கேன், ரசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நான் அவங்ககிட்ட பேசியிருந்தேன். இது முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரொம்ப என் லைஃப்பில் இன்னொரு விஷயம், இந்த கார் ஓட்டிகிட்டு இருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையிலுக்குள்ளே இன்னொரு ஃப்ரெண்டு வரார். அந்த ஃப்ரெண்டு எப்படின்னா, நாங்கள் கார் ஓட்டும் போது ஒரு முறை அவருக்கு நான் ட்ரிப்பு போயிட்டு வரேன். செகண்ட் டைம் அவங்க வண்டி இல்லாமல் ஒரு இடத்துல மாட்டிகிட்டு நிற்கிறாங்க, அவங்களுக்கு வண்டி கிடைக்கல. அப்போது அவர் என்னோடய நம்பரை சேவ் பண்ணி வச்சு எனக்கு திரும்பி கால் பண்ணி அவர் கூப்பிட்றாரு. அந்த டைமில் நான் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணேன். அந்த ஹெல்ப் மூலயமா நானும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிறோம். அந்த ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியாக எங்கள் கூட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, நாங்களும் அவங்க ஃபேமிலியாக ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்கோம். அந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராமின் ஃப்ரெண்டு. அவர் பைபிளெல்லாம் படிச்சிருக்காரு, பைபிளெல்லாம் அவருக்கு தெரியும், நான் ஒரு கிறிஸ்டியன்றது தெரியும். அவர் மூலயமா ஒரு கடவுள் வந்து எனக்கு உள்ளே வரார். எப்படி லிங்க் ஆகிறாருன்னா, அந்த சிவலிங்கம்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து அவர் மூலயமா எனக்கு கிடைக்கிது. மெடிடேஷனுக்குள்ளே எப்படி போகணும், எப்படி மெடிடேட் பண்ணணும், தியானம் பண்ணணும், அப்புறம் அந்த மந்திரத்தெல்லாம் எப்படி சாண்ட் பண்ணணும், அப்புறம் மந்திரங்கள் எப்படி சொல்லணும், இதெல்லாம் எனக்குள்ளே அந்த டைமில் வந்துட்டுருக்கு. இதுவும் நான் வச்சிட்ருக்கேன். என்னோடய காரு நான் வச்சுட்டு இருக்கும்போது என் கார் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் ஒன்று வச்சுருப்பேன் அந்த பித்தளையில். அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றுறது, பூ போடுறது, அபிஷேகம் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த மந்திரம் சொல்கிறது, இதெல்லாம் வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். இது ஒரு சைடு எனக்கு உள்ளே போயிட்டுருக்கு. என் ஒய்ஃப் வந்து இங்கே போயிட்டாங்க. இங்கே போய் நான் அவரை திட்டிட்டு வரேன். எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஒரு பாட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே சரி கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி யூடியூப் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டாக நான் கேட்குறேன். நிறைய சாங் கேட்டிருக்கேன். பிரெக்மான்ஸ் ஃபாதர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் தான். அவருடைய சாங்லாம் ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் நிறைய பாடுவாங்க. அப்போ அதெல்லாம் நான் பாடியிருக்கேன். நிறைய அந்த மரியாளுடைய சாங், இந்த மாதவனுடைய பாட்டெல்லாம் நிறைய பாடுவேன். இந்த வேளாங்கண்ணிக்கு நடந்து போகணும்னு சொன்னோம் பார்த்திங்களா, அந்த அப்போ போகும்போதெல்லாம் நிறைய பாட்டு பாடி ப்ரேயர் பண்ணி அந்த ஒரு குரூப்பாக நாங்கள் போவோம். அந்த குரூப்பை லீட் பண்ணி போகிறதெல்லாம் நான் தான் அந்த குரூப்பை லீட் பண்ணுவேன். ஒரு 12 வருஷம் நான் வேளாங்கண்ணிக்கு நடந்து ஒரு கொடி எடுத்துக்கிட்டு நடந்து ஒரு குரூப் அப்படியே லீட் பண்ணி போவேன். அந்த மாதிரி இருந்தேன். இந்த சிவன் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த தியானம் பண்ணுறது, இமயமலைக்கு போகிறது, அதெல்லாம் போகணும் அப்படின்ற எண்ணம் வந்தது. சித்தருங்களை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் வந்தது. நிறைய சிவன் கோவில்களுக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். இந்த மாடம்பாக்கத்தில் இருக்கிற கோவில், திருவண்ணாமலை கோவில், திருசூலத்தில் இருக்கிற கோவில், இந்த கோவிலுக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். இதெல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்தில் ஒரு ருத்ராட்சை அந்த கொட்டை போடுவாங்க பாருங்கள், அது, அப்புறம் கையில் ஒரு கயிறு, முடியெலாம் இவ்வளோ லாங்கு. ஸோ இப்படி என்னோடய வாழ்க்கை வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இதில் பாபுன்னு ஒரு ஃப்ரெண்டு லிங்க் ஆகி அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபேமிலியை விட்டுட்டு அவர் வந்து இமயமலைக்கு போயிட்டார். இப்போ 2 பேரும் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்கள் பேசினாலே ஒரே மெடிடேஷனு, மந்திரம், இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி போயிட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த சாங் வந்து ஒன்று உள்ளுக்குள்ளே வருது. இந்த ஜான் ஜெபராஜ் பாடுற பாட்டு ஒன்று, ஆயிரங்கள் பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி ஒரு சாங். இந்த சாங்கில் எனக்கு ரொம்ப என்னை உள்ளே எடுத்துகிட்டு போனது என்னன்னா, இந்த மரியாளுடைய பாடல்லாம் பாடும்போது இந்த ரோமன் கேத்தலிக்ஸ் எல்லாருமே வந்து பாடும்போது மாதாவை தான் வந்து ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லி நாங்கள் பாடுவோம். அவங்கள மாதிரி ஒரு அழகு இல்லை, பூரண அழகுன்னு சொல்லிட்டு அவங்கள தான் நாங்கள் அந்த அழகுன்னு சொல்லி பாடுவோம். முறையாக நான் வந்து இயேசுவை வந்து ஒருத்தர் அழகு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஃபஸ்ட்டு டைமாக இயேசுவை வந்து உன்னை ஆராதிப்பேன் அழகே அப்படின்னு சொல்லி ஆயிரங்கள் பார்த்தாலும் வந்து சாங்க. அது ஒரே ஒரு வரி மட்டும் பாடுறேன். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே.
ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் இயேசுவை போல் அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ இரு நாவு பத்தலையே. இந்த வார்த்தைங்க நான் ஆரம்பத்திலே சொன்ன பாருங்க, அந்த லிரிக்ஸை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறாள். என்ன இப்படி பாடுறாங்க, இது ஏன் பாடணும், எதுக்கு பாடணும்னு ஆராய்ச்சி பண்ணுறாள். இந்த உலகத்தில் நான் என்னெல்லாம் செஞ்சிட்டு இருந்தேனோ, இயேசுவை அறியாமல் நான் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேனோ, இது வந்து இது எனக்கு பழக்கமாகவே ஆயிடுச்சு. இந்த பழக்கம் என்ன ஆகுதுன்னா, ஆண்டவரோட பாட்டு ஒன்று கேட்ட உடனே அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். நான் உங்களை மறந்தாலும் நீங்கள் என்னை மறக்கலை, நீங்கள் என்னை விட்டே கொடுக்கல. நான் கீழே விழுந்தபோது மனுஷெல்லாம் என்னை மறந்துட்டேன், ஆனால் நீங்கள் என்னை தூக்க மறக்கல ஆண்டவரேன்னு சொல்லி அந்த வார்த்தைங்களோட வரியெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோன்னே, இவருன்னா இவ்வளோ அழகாக பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்கள் கேட்க ஆரம்பித்தேன். அந்த வாரம் அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டு நான் யூடியூப்பில் இந்த பாட்டெல்லாம் சர்ச் பண்ணி கேட்குறேன். அதுக்கப்புறம் அப்படியே அவருடைய நான் ஒரு 4 பாடல், எனக்கு வேறு எந்த பாட்டும் தெரியாது. இப்போ ஒரு பாஸ்டர் அப்படின்னா எனக்கு இவரோட பேர் மட்டும்தான் தெரியும், வேறு யார் பேரும் தெரியாது. அப்போ அவரோட பேரை போட்டு நான் ஒரு 4 பாட்டு சர்ச் பண்ணி வைக்கிறேன். சர்ச் பண்ணி வச்சுட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை நைட்லேருந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் இந்த பாடல்கள் மட்டும்தான் கேட்குறேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, தலைவலி வந்தால் நல்ல இளையராஜா சாங்ஸ் போட்டு கேட்டு அப்படியே கண்ணை மூடி சாஞ்சிடுவேன். அந்த மாதிரி கண்ணை மூடி சாயும் போது பார்த்திங்கன்னா அந்த தலைவலிலாம் போயிடும். இப்போ நான் சினிமா பாட்டு கேட்க ஆரம்பிக்கிறேன். இந்த ஒரு வாரத்தில் சினிமா பாட்டு கேட்கும் போது எனக்கு அந்த தலைவலி போக மாட்டுது, தலைவலி வருது. சினிமா பாட்டு கேட்டால் தலைவலி வருது. என்னடா சினிமா பாட்டு, நான் ரொம்ப இவ்வளோ நான் நேசித்து கேட்ட பாடல்கள்லாம் இன்றைக்கி எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறேன். சிகரெட்டெல்லாம் எடுத்து சிகரெட் வந்து பற்ற வச்சு கரெக்டாக சிகரெட் பிடிச்சி 2 பஃப் அந்த இழுத்த உடனே எனக்கு அந்த சிகரெட் மேலே ஒரு வெறுப்பு வருது, கீழே போடுறேன். ஹன்ஸு எடுத்து கையில் நல்லா கசக்கி வைக்கிறேன். என்னால் ஒரு கொஞ்ச நேரம் என்னால் வைக்க முடியல, அதை துப்பிடுறேன். உடனே மாவை எடுத்து வாயில் போடுறேன், மாவை என்னால் வைக்க முடியல, உடனே துப்பிடுறேன். இது என்ன எனக்குள்ளே ஒரு சேஞ்ச் ஆகுது. எனக்கு இந்த பக்கம் எல்லாம் அந்த ஹன்ஸு போட்டு வலிக்கும். அந்த வலி வரும்போதெல்லாம் ஹன்ஸ் வச்சுட்டே இருப்பேன், அப்போ அந்த வலி சரியாயிடும். ஆனால் எனக்கு இந்த ஒரு வாரம் இந்த சாங்கெல்லாம் கேட்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு வாரம் ஆயிடுச்சு. என்னடா ஒரு வாரம் ஆயிடுச்சு, நம்மளால் நம்ம இப்படி கிடையாது. நம்ம வந்து சிகரெட் பிடிப்போம், நம்ம ஹன்ஸு போடுவோம், பாக்கு போடுவோம், எல்லாம் போடுவேன், நான் குடிப்பேன், நான் வந்து ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன், நிறைய கெட்ட வார்த்தைங்கள்லாம் பேசுவேன், நான் இந்த மாதிரி ஆள் கிடையாது. எனக்கு வந்து இது ஒரு சேஞ்ச் ஆகுது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சனிக்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா February 3, 2018 அன்றைக்கி நைட்டு சிகரெட் வாங்கியாச்சு, ஹன்ஸ் வாங்கியாச்சு, பாக்கு வாங்கியாச்சு, மாவு வாங்கியாச்சு, கூடவே வந்து ஒரு பியரும் வாங்கியாச்சு. எல்லாத்தையும் வாங்கி இது எல்லாத்தையும் மொத்தமாக வந்து நான் அன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். நைட்டு அன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு வீட்டில் வந்து படுத்துட்டேன். வீட்டில் வந்து படுத்து தூங்கியாச்சு. தூங்கி காலையில் நான் எந்திரிக்கும் போது ஒரு 8 o'clock இருக்கும். 8 o'clock கடற்கடான்னு ஏந்திச்சேன். ஏன் எந்திரிச்செல்லாம் எனக்கு தெரியாது. 8 o'clock நான் எந்திரிச்சேன். காலையில் ஏந்திச்சு கடற்கடான்னு குளிச்சுட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளம்பி நேராக போயிட்டு நல்லா கையெல்லாம் இப்படி கட்டிக்கிட்டு கடைசி சேர் தான். எனக்கு தெரியாது, அதாவது எனக்குள்ள ஆண்டவரோட வார்த்தைங்க கிரியை செய்ய ஆரம்பிச்சுது. ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. பக்தியே அதிகமாகிடுச்சுன்னு இருக்கட்டும் பாருங்களேன். அவ்வளோ பக்தியாக இருந்தாலும் நான் எங்கே போயிருக்கணும்னா நேராக என்னுடைய ரோமன் கேத்தலிக் சபையை தேடி தான் ஓடி இருக்கணும். ஆனால் அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு தெரியல. எந்திரிச்சு கடற்கடான்னு குளித்தவன் ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு நேராக போயிட்டு ICM சர்ச்சுக்குள்ளே நான் உட்காந்துட்டேன். கடைசி சேர். அங்கே என்ன நடக்குதுலாம் தெரியாது. அப்போது அங்கே வந்து ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வந்திருந்தார். அந்த பாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி என்னோடய ஷெட்யூலில் நான் இங்கே வந்து மெசேஜ் கொடுக்க வேண்டியதில்லை, நான் வந்து கிண்டியில் நான் வந்து மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவர் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கார். நானும் ரொம்ப நேரமாக அந்த கையை கட்டிட்டு கடைசி சேர் உட்காந்தாச்சு. அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு 75% ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஏரியா தான், எங்கள் ஏரியா தான், நான் சின்னதுலேருந்து இருந்த ஏரியா. ஸோ ராஜேஷ் யாருன்றது அவங்களுக்கு தெரியும். இவன் என்னடா இங்கே வந்து உட்காண்ட்ருக்கான், வரவே மாட்டானே, இவன் சிகரெட் பிடிப்பான், இவ்வளோ பழக்கம் இருக்குது, கெட்ட வார்த்தை பேசுவான், சண்டை போடுவான், இவ்வளோ இருக்கே, இவன் வந்து இங்கே உட்காண்ட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பேர் ஆச்சரியமாக என்னை பார்த்தாங்க. இவன் வந்து உட்காண்ட்ருக்கானே என்னன்னு தெரில.
அப்போது அந்த சர்ச் முடியுது. சர்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே என்னோடய ஃப்ரெண்டுங்க இருக்காங்கன்னு சொன்னல, அந்த ஃப்ரெண்டுடைய அம்மா அருண் ஆண்டின்னு சொல்லிட்டு, அவங்க சின்னதுலேருந்தே ரொம்ப க்ளோஸு எனக்கு. அவங்க வீட்டுக்கு போவேன் வருவேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னை கூப்பிட்டு, இன்றைக்கி நீ ஜெபம் பண்ணாமல் நீ இந்த இடத்த விட்டு போகவே கூடாது, இங்கேயே நில்லு, நீ அந்த பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் ஓகே ஆண்டின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல போய் நின்றுட்டேன். நான் நின்றுட்டே இருக்கேன். திடீர்னு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஃபோன், எங்கள் அம்மா ஒய்ஃப் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, உண்மையாகவே நீ வந்து சர்ச்சுக்கு தான் போயிருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் 8 மணிக்கு சர்வீஸ் மாதம் ஆரம்பித்தாங்கன்னா 9 to 9:30 அந்த 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடுவாங்க. ஆனால் இப்போ இந்த பெண்டெகாஸ்ட் சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30 11 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அதனால் அவங்க டவுட்டில் வந்து என்கிட்ட என்ன கேட்டாங்க, நீ வந்து உண்மையாகவே சர்ச்சுக்கு போய்க்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். எதனா பேசினாலே சண்டை வந்துடும், திடீர்னு எதனா ஒன்று சொல்லுவாங்க, அவங்க எதனா ஒன்று சொல்லுவாங்க, நான் எதனா சொல்லுவேன், இது மாதிரி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். சரி எதுக்கு வந்து நம்ம இவங்ககிட்ட வந்து ஆர்கியூ பண்ணோம், சண்டை போடணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் உண்மையாக தான் சர்ச்சில் தான் இருக்கேன், நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். பைக் வந்து எனக்கு அந்த ஸ்டிக்கர் ஃபேக்ட்ரியில் கொடுத்த பைக், அதை எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனவன் வீட்டுக்குள்ளே போகலை, வீட்டு வாசல்லே நின்றுட்டேன். வெளியவே நின்று சொல்கிறேன், எனக்கு நான் எதையோ ஒன்றை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், எதையோ விட்டுட்டு வந்த மாதிரியே எனக்கு ஒரு இது இருக்குது, எனக்கு உள்ளே ஒரு ஃபுல்னஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டு உள்ளே போகாமல் வெளியவே நின்றுட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் சொன்னாங்க, நீ எதையும் விட்டுட்டு வர வேணாப்பா, நீ போய் நின்று ஜெபம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி என்னை திரும்பி அனுப்புகிறாங்க. அவங்க சொன்ன அடுத்த செகண்ட் நான் பைக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடி நேரம் அந்த சபைக்குள்ளே போயிட்டேன். சபைக்குள்ளே போய் நான் நிற்கும் போது அந்த பாஸ்டர் உட்காந்துருக்காரு, எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. பாஸ்டர் இருக்கார், அந்த சர்ச்சினுடைய பாஸ்டர், அவர் தான் எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் ஜெயராஜ் இருக்கார். அவருடைய மனைவி பாஸ்டர் கிரேஸ் ஜெயராஜ் அவங்க இருக்காங்க. அவங்களுடைய அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா வந்து அப்போஸ்டல் ஜெய தங்கராஜ். அவங்க பாஸ்டரோட அம்மா வந்து என்னை சின்னதில் பார்த்துருக்காங்க. சின்ன வயசில் நான் அந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு. அப்போ வந்து நான் இந்த சனிக்கிழமை ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா, நான் என் ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோன்னா, அங்கே போய் சர்ச்சில் வந்து அந்த பெருக்கி கீழே அந்த குட்டி குட்டி ரோல் பாயெல்லாம் போடுவாங்க, அந்த பாயெல்லாம் போட்டு நாங்கள் வந்து வாரம் இதை செய்வேன். இதை வந்து நான் அவங்க கூட போய் செஞ்சுட்டு இருப்பேன். அப்போது எனக்கு அம்மா ரொம்ப பழக்கம், அப்போஸ்டல் ஜெய தங்கராஜ் அம்மா பழக்கம். அப்போ வந்து நான் ஒரு முன்னாடி அந்த பாஸ்டர் முன்னாடி போய் நிற்கிறேன். பக்கத்தில் வந்து பாஸ்டர்மா இருக்காங்க, கிரேஸ்மா இருக்காங்க, அப்புறம் இவங்க அப்போஸ்டல் ஜெயாம்மா இருக்காங்க. இவங்க ஜெயாம்மா வந்து அந்த பாஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க, இவன் வந்து சின்ன வயசில் வந்து இங்கே சபைக்கு வந்து நிறைய ஊழியெல்லாம் செஞ்சான், இப்போது நடுவில் சமீபமாக ஒரு 10 வருஷமாக இவன் வந்து வரவே இல்லை சபைக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஊழியம்னா என்னன்னு தெரியாது, எனக்கு ஊழியம்னா என்ன அப்படின்னு தெரியாது. சரி நான் எதுவும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் அது சீரியஸாக செஞ்சதில்லை பார்த்தீங்களா. இப்போ ஒரு ஊழியம்னா அதை சீரியஸாக ஆண்டவருக்காக செய்யணும், அதை நான் செஞ்சது கிடையாது. ஏன்னா விளையாட்டாக நான் செஞ்சேன். அப்போது அந்த பாஸ்டர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ நிறைய இயேசுக்காக செஞ்சிட்ட, அது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்றைக்கி திரும்பி உனக்கு இந்த இயேசு செய்ய போகிறாரு. இவ்வளோ நேரம் நான் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். என்ன கன்ஃபியூஷன்னா, நான் ஏன் இங்கே வந்தேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நான் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு தெரியும், ஒருத்தனுக்காக தான் ஆண்டவர் என்னை இங்கே அமைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னார். எனக்கு அதெல்லாம் எதுவுமே புரியல. நான் ஒரு முன்னாடி நின்றுருக்கும் போது என் கழுத்தில் அந்த ருத்ராட்ச கொட்டை இருக்கும், சைடில் காதில் ஒரு கடுக்கன் போட்டிருப்பேன், கையில் கயிறுலாம் கட்டிகிட்ருப்பேன். இதுதான் என்னுடைய கோலம். நான் நின்றுட்டு இருந்தேன். அப்போது அவர் சரி நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தலையில் கையை வச்சார் பாருங்க. என் தலையில் கையை வச்சது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் கீழெல்லாம் விழுந்து நான் அந்த இடத்துலலாம் உருண்டு இருக்கேன். கையை வந்து ஓங்கி அடித்து ஜீசஸ் ஜீசஸ் இயேசுன்னு கத்தியிருக்கேன். இவ்வளோ ரொம்ப அமங்கலம் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது. என்னை அங்கே சுற்றி இருந்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் எந்திரிச்சேன். எனக்கு ஒரு முழிப்பு வந்தது. முழிப்பு வந்தவுடனே பார்த்தீங்கன்னா பயங்கர குளிர், பல்லுலாம் வந்து கடன்னு அடிக்குது. மதியானம் ஒரு 12-1 மணி இருக்கும். அந்த நேரத்தில் பல்லுலாம் அடிக்குது. பல்லு என்னடா இப்படி இவ்வளோ குளிருது அப்படியே பயங்கர ஷிவரிங், கையெல்லாம் அப்படியே நடுங்கு. அவ்வளோ நடுக்கத்தில் நான் நின்றுருக்கும் போது உடனே என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருந்தாங்க, அவங்ககிட்ட பைபிளை வந்து கையில் வச்சு இப்படி அமுக்குறேன். ஆனாலும் எனக்கு அந்த குளிர்லாம் நிற்கல, ரொம்ப பயங்கரமாக குளிர் அடிக்குது. அந்த பாஸ்டர் உட்காந்துட்டு இருக்கார். திரும்பி அந்த பாஸ்டர் வந்து என்னை கூப்பிட்டாரு, வாங்க நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னை கூப்பிட்டார். நான் என்னடா இவ்வளோ குளிருது, இவர் என்னை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அவர் முன்னாடி எனக்கு ஒரு சேர் போட்டாங்க. அந்த சேரில் உட்காந்தேன். சேரில் உட்காந்தோடனே அந்த பாஸ்டர் என்னை கேட்டார், உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், பாஸ்டர் எனக்கு ரொம்ப குளிருது பாஸ்டர், எனக்கு பயங்கரமாக பல்லுலாம் பயங்கரமாக கடிக்குது, குளிருது அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு எனக்கு கேட்டார். எனக்கு தெரியுதுன்னு கேட்ட உடனே
இப்போது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ரோட்டில் நடந்து போகிறாங்க, இல்லை எங்கேயோ லாங்கில் இருக்காங்க, இல்லை ஒரு பைக்கில் போகிறாங்கன்னா, அவங்க முகத்தை பார்க்காமையே நமக்கு தெரியும் இவங்க தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை, இப்போ ஒரு ஃப்ரெண்டு போகிறான் அப்படின்னா பின்னாடி பக்கம் பார்த்தே அவனை கண்டுபிடிச்சிடலாம், என் ஃப்ரெண்டு தான் போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்களேன். இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி நானே உட்காந்து என்னை பார்த்து சிரிச்சேன்னா எனக்கு எப்படி இருக்கும்? இது சொல்கிறதுக்கு வந்து கேட்குறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் லிட்ரலாக நான் என் கண்ணு ஓப்பன் பண்ணி நான் பார்க்குறேன், எனக்கு முன்னாடி என்னுடைய உருவம் தான் நான் உட்காந்துட்ருக்கேன், என்னை பார்த்து சிரிக்கிறேன். அப்படின்னா அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் என்னென்னே தெரில பாஸ்டர், எனக்கு முன்னாடி நானே உட்காந்து என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு நான் சொன்ன உடனே அவர் இல்லை நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தலையில் கையை வச்சார். அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும், அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது. எவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது. கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, வானத்துலேருந்து அப்படியே என்னுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு சில்லுன்னு ஒரு நல்ல ஒரு காற்று வேகமாக உள்ளே பாஞ்சது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அப்போது இது உள்ளே போனதுக்கப்புறம் நான் கண் முழிச்சு பார்க்குறேன், என்னை ஒரு பெட்ஷீட் போட்டு மூடி வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் என் ஒய்ஃபோ எங்கள் அம்மா வந்ததெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. 2 பேரும் அழுதுட்டுருக்காங்க. என் ஒய்ஃப் அழுகுறாங்க, எங்கள் அம்மா அழுகுறாங்க. இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, டக்குன்னு நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம், அந்த பக்கத்தில் ஒரு ஒய்ஃபும் அம்மாவும் வந்து பயங்கரமாக கதறி அழுகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீலு? என்ன ஆச்சு, ஏதாச்சு, ஏன் அழுகுறீங்க, என்ன ஆச்சு, அந்த மாதிரி ஒரு அந்த பதறுவோம்ல, அந்த பதட்டமே என்கிட்ட கம்ப்ளீட்டாக அந்த பதட்டமே இல்லை. நான் வந்து எழுந்திரிச்சு நின்னவன் சிரிக்க ஆரம்பித்தேன். ஒரு பைத்தியக்காரன் எப்படி சிரிப்பானோ அந்த மாதிரி சிரிக்க ஆரம்பித்தேன். எனக்கு எல்லாமே புதுசாக இருக்குது, எல்லாரும் புதுசாக தெரியுறாங்க, எல்லாம் பிரகாசமாக இருக்குது. பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறேன். யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல, எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறேன் அந்த சர்ச்சில். அப்போது என் ஒய்ஃபும் நானும் தான் 2 பேரும் போனோம். போயிட்டு பாஸ்டர்கிட்ட போயிட்டு கேட்டாங்க. பாஸ்டர்கிட்ட கேட்டோன்னே பாஸ்டர் சொன்னார், அவர் நீங்கள் கூப்பிட்டு போங்க, அவர் சாப்பிடுவார், சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்க வைங்க, அவர் தூங்கிடுவார், அது எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சிட்டாரு. நான் தான் பைக் ஓட்டிகிட்டு போகிறேன். அவ்வளோ சந்தோஷம், அளவு கடந்த சந்தோஷம். அவ்வளோ சந்தோஷத்தை நான் என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சதே கிடையாது. அவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு அந்த சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போகிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன். தூங்கி ஏஞ்சி ஈவினிங்காக நான் எழுந்திரிச்சு அப்படியே உட்காரும் போது எங்கள் அப்பாவும் எங்கள் வீட்டு வாசப்படியும் ஆப்போசிட் எங்கள் அப்பா வந்து சிகரெட் பிடிக்கிறார். சிகரெட் பிடிக்கும்போது அந்த புகையினுடைய ஸ்மெல்லு உள்ளே போன உடனே எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக அப்படியே வாமிட் வர ஆரம்பிச்சிது. நான் போய் வாமிட் எடுத்துட்டேன். வாமிட் வந்ததுக்கப்புறம் தான் நான் யோசிக்கிறேன், இந்த புகை போனதுக்கு எனக்கு வந்து வாமிட் வந்துச்சு. நான் தான் சிகரெட் பிடிப்பேனே, நான் வந்து பாக்கு போடுவேன், நான் வந்து மாவா அன்செல்லாம் போடுவேன், நான் குடிப்பேன், நான் கெட்ட வார்த்தைலாம் பேசுவேன், நான் இப்படி கிடையாதே, எனக்கு என்ன நடந்தது அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜில் தான் அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு கடகடன்னு மறுபடியும் எழுந்திரிச்சு சர்ச் போனோன்னே அவர் அங்கே பாஸ்டர் இருந்தார், பாஸ்டர் ஜெயராஜ் அவர் இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு, பாஸ்டர் எனக்கு என்ன பாஸ்டர் ஆச்சு, எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரில, ஆனால் நான் இல்லை, நான் வேறு, நான் நேற்று சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் நான் வேறு மாதிரி இருந்தேனே, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு என்ன ஆச்சு பாஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவர் சொன்னார், ஆண்டவர் நீங்கள் என்னென்னலாம் வந்து உங்களுடைய சின்ன வயசுலேருந்து இளமை வயசுலேருந்து நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வந்து என்னென்ன பாவம்லாம் செஞ்சீங்க, எவ்வளோ ஆண்டவருக்கு விரோதமான காரியம்லாம் செஞ்சீங்க, நீங்கள் என்னென்னா செஞ்சீங்களோ எல்லாத்தையும் உங்களை மன்னித்து எல்லாத்தையும் கழுவி அவருடைய ரத்தத்தினால உங்களை கழுவி உங்களை புது சிருஷ்டியாக மாற்றி வச்சுருக்காரு. அப்படி அது நினைக்கும் போதே என் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சுது. எப்படி முடியுன்றது எனக்கு ஒரு சைடு வந்து இயேசு வந்து ஜீவனோடு தான் இருக்காருன்றத வந்து ஒரு புரிஞ்சுக்கிற அந்த நேரம். அது வரைக்கும் நாங்கள் சர்ச் போவோம், நாங்கள் பயங்கரமாக இயேசுனா பயப்படுவோம், மரியாள்னா பயப்படுவோம், பயங்கரம் பயபக்தியோடு தான் வந்து இந்த ரோமன் கேத்தலிக்ஸ் இருப்பாங்க. ஆனால் இயேசுவனுடைய அன்பையும் இயேசுவனுடைய வல்லமையும் இயேசு ஜீவனோடு இருக்கிறாருன்ற புரிஞ்சுக்கிற ஒரு டைமில் வந்து நான் நிற்கும் போது என் கண்ணு அப்படியே கலங்குது. இது எப்படி நடக்கும் பாஸ்டர், இது எப்படி, இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஆனால் என் வாழ்க்கையில் நடந்திருக்கேன். நான் இவ்வளோ மோசமானவன், எனக்கு இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது, எனக்கு கோபம் பயங்கரமாக வரும். இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு வந்து ஒரு லெவலுக்கு அப்புறம் என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. என் வீட்டில் இருக்கிற பீரோ கண்ணாடியை அடித்து உடச்சிருக்கேன், என்னுடைய சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் அடித்து உடச்சிருக்கேன். அவ்வளோ ஒரு மோசமான ஒரு கேரக்டர் நான். இந்த 2 மணி நேரத்தில் நான் எப்படி பாஸ்டர் மாறினேன் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் பாஸ்டர் சொன்னார், ஆண்டவர் இயேசு ஜீவனோடு இருக்கிறார், அவர் தான் உங்களை விடுதலை ஆக்கினார், அவர் தான் உங்களை ரட்சித்து இருக்கிறாருன்னு சொன்னார். அந்த நேரத்தில் நான் முடிவு பண்ணேன்,
என்னுடைய வாழ்க்கை இனி ஆண்டவருக்கு தான் பாஸ்டர் முடியும். ஏன்னா எனக்கு இந்த பாக்கு போட்டதில் இந்த பல்லுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்ட ஓட்டையாக இருக்கும். நான் ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கல் மாதிரி கடிப்பேன். என்னென்னு பார்த்தா அது கல் இல்லை, பின்னாடி இருக்கிற பல் அப்படியே தூளாக உடஞ்சி வரும். எனக்கு இந்த பக்கமெல்லாம் வலிக்கும். இந்த இடம்லாம் அப்படியே வரி வரியாக உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாக இருக்கும், வெந்து போய் தீஞ்சி போன மாதிரி இருக்கும் அந்த இடமே. அதெல்லாம் சரியாயிடுச்சு. எப்படி பாஸ்டர் 2 மணி நேரத்தில் சரியாகும்? எந்த மெடிசனும் கிடையாது, எந்த டாக்டரும் கிடையாது, யாருமே கிடையாது. ஒருத்தர் எனக்கு ஜெபம் பண்ணார், நான் கீழே விழுந்தேன்னு சொன்னாங்க. திரும்பி நான் ஏஞ்சி நின்னேன். எப்படி பாஸ்டர் என்னுடைய சரீரத்தில் எப்படி இப்படி ஒரு மாற்றம் ஏற்படும், என்னுடைய கேரக்டர் எப்படி இப்படி மாறும், என்னுடைய பழக்க வழக்கம்லாம் எப்படி மாறும்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமாக ஆச்சரியப்பட்டேன். அன்றைக்கி நான் நம்ப ஆரம்பித்தேன், இயேசு ஜீவனோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் இன்றைக்கும் எல்லாவற்றையும் செய்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த இயேசு அப்படியே கட்டியமாக பிடிச்சிக்கிட்டேன். இது அவரை நான் பிடிச்சதுக்கப்புறம் எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன பலம் வந்ததோ, என்ன தைரியம் வந்ததோ தெரியல. வாழ்க்கையில் நான் இத்தனை காலம் இழந்தது போட்டோம், நான் இழந்துட்டேன். இவ்வளோத்தையும் நான் இழந்து இவ்வளோத்தையும் நான் முடிச்சிட்டேன். எனக்கு இப்போ ஒன்றுமே இல்லை, நான் 0ல் நிற்கிறேன். ஆனால் பெரிய பலனாக நான் ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு திருப்தி எனக்குள்ளே இருந்தது. இந்த நம்பர்ஸ்லலாம் பார்த்துருக்கீங்கன்னா மைனஸ்லேருந்து ஸ்டார்ட், அப்படியே -100லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி கடைசியாக 0ல் வந்து நிற்கும். திரும்பி அங்கேருந்து ஒரு ப்ளஸ் ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் அந்த கரெக்டாக 0ல் வந்து நான் நிற்கிறேன். 0ல் நான் நிற்கும் போது இயேசு பிடிச்சிக்கிட்டேன். இயேசுவை நான் பிடிச்சின்னு சொல்கிறத விட இயேசு வந்து என்னை பிடிச்சிக்கிட்டார். நான் அவரை தெரிஞ்சு நான் அவர்கிட்ட போல, அவர் என்னை தேடி வந்து அவர் என்னை பிடிச்சிக்கிட்டார். அவர் பிடிச்சதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒன்று ஒன்றா மாற ஆரம்பிச்சிது. என்ன மாற ஆரம்பிச்சுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும் போது ஒரு சூழ்நிலை, என்ன சூழ்நிலைன்னா, என்கிட்ட பைக் இல்லை, அவங்களோட பைக் தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன். என்கிட்ட அந்த பைக்கில் தான் நான் என் பசங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறது, லஞ்சுக்கு போகிறது, வர்றது, வேலைக்கு போகிறது எல்லாமே அந்த பைக்கில் தான். இப்போ அந்த பைக் இல்லை அப்படின்னா நான் ஃபேக்ட்ரிக்கு நடந்து தான் போகணும், நடந்து தான் வரணும். வீட்டிலேருந்து ஃபேக்ட்ரி வரைக்கும் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். இது வரைக்கும் நான் நடந்து போகணும், நடந்து வரணும். என்னோடய பசங்களை கூப்பிட்டு போய் என்னால் ஸ்கூலில் விட முடியாது, ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட பைக்லாம் கிடையாது. அப்போது என்ன நடந்துச்சுன்னா, திடீர்னு ஒரு நாள் அவர் என்ன பண்ணிட்டார், அந்த ஓனர் என்ன பண்ணிட்டாரு, நான் பைக்கை சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் வண்டியை காலையில் நான் எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் விடுறேன். பைக்கை ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணிட்டார். நான் வீட்டுக்கு நடந்தே போகிறேன். எனக்கு பயங்கர வேதனை. என்ன வேதனைனா, இப்போ நான் கோவப்பட முடியாது, ஏன்னா ஆண்டவர் என்னை ரட்சிப்புக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டார், என்னை வந்து விடுதலை ஆகிட்டார், என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. நான் இப்போ கோவப்பட முடியாது, நான் கெட்ட வார்த்தை பேச முடியாது, நான் அவரை போய் திட்ட முடியாது, நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு என்னால் குடிக்க முடியாது, எதுவுமே என்னால் செய்ய முடியாமல் அப்படியே சோர்ந்து போய் நான் நிற்கும் போது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பலன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா கிட்ட நான் பேசணும். அப்போ தான் எனக்கு அவர் தான் தெரியும். எல்லாமே போச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோட பழைய வாழ்க்கை மொத்தமாக போய் புதுசாக ஒரு வாழ்க்கைக்குள்ளே நிற்கிறேன். அந்த புதுசாக வாழ்க்கைக்குள்ளே நிற்கும் போது எனக்கு ஏசப்பா மட்டும்தான் எனக்கு. நான் அவர்கிட்ட தான் பேசுகிறேன், அப்பா எப்படிப்பா இது, நான் இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் இருக்கேனே, எனக்கு ஒரு வண்டியில் நான் பசங்களை எப்படி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவேன், எப்படி கூப்பிட்டு வரேன் அப்படின்ற ஒரு போராட்டத்தோடு நடந்து நான் நைட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறேன். என் வீடு வாசலில் ஒரு பல்சர் பைக் நின்றுது. எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. பல்சர் பைக் ஒன்று நின்றுட்டுருக்கு. என்னடா இது, நம்ம வீட்டு வாசலில் ஒரு பல்சர் பைக்கு நிற்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, என் ஒய்ஃபிட்ட போய் கேட்குறேன், யார் பைக் இது இங்கே வந்து நிற்கிது நம்ம வீட்டு வாசலில் அப்படின்னா, நான் தான் உனக்காக வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் சொன்னாங்க. அது ஆக்சுவலாக காசுலாம் கொடுக்கல. எதிர் வீட்டில் வந்து ஒரு முஸ்லீம் ஒரு சகோதரர் இருந்தார், அவருடைய ஃப்ரெண்டோட பைக்கு அதை விற்கணும்னு சொல்லி வச்சுருந்தாங்க. சரி, அவர் விற்க போகிறேன்னு சொல்லும் போது என் ஒய்ஃப் என்ன சொல்லிட்டாங்க, ஆனால் நான் காசு அப்புறமா தரேன், இந்த பைக்கை என் வீட்டுக்காரர் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் சரிம்மான்னு சொல்லி அந்த பைக்கை கொடுத்துட்டாரு. இது ஒரு பெரிய அதிசயமாக என் வாழ்க்கையில் இருந்தது. அடுத்த நாள் காலையில் நான் எந்த இடத்துல பைக்கெல்லாம் இல்லாமல் நான் நடந்தே வருவேன் அப்படின்னு எதிர்பார்த்த நிறைய கண்கள் இருந்த இடத்துல, அடுத்த நாள் காலையில் நான் ஓட்டிகிட்டு இருந்த பைக்கை விட பெஸ்ட்டாக ஒரு பைக், ஒரு பல்சர் பைக்கில் போய் நேராக அந்த ஆஃபீஸுக்குள்ளே நிற்கிறேன். எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்னடா நேற்று காலையில் உங்கள்கிட்ட இருந்து பைக்கை பிடிங்கிட்டாங்க, இன்றைக்கி திடீர்னு பைக் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கில் போயிட்டு நின்ன உடனே மனசுக்குள்ளே போய் வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறேன். திரும்பி இன்னொரு போராட்டம். நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே இங்கேருந்து நான் வெளியே போயிடணும், நான் இந்த ஃபேக்ட்ரி விட்டு நான் வெளியே போயிடணும். ஆனால் அவர் என்னோடய ஃப்ரெண்டு, நான் அவர்கிட்ட போய் எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல, என்ன பேசுன்னு தெரியல, ஆனால் என்னால் இங்கே இருக்க முடியாது ஆண்டவரே, நான் இங்கேருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்போதைக்கு எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டு என் ஆண்டவர் மட்டும்தான், ஏசப்பா மட்டும்தான் என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தது. நான்
பேசிவிட்டு அப்படியே அந்த ஆஃபீஸில் நான் உட்காந்துருக்கும்போது அப்போ தான் அந்த ஓனர் வரார். ஓனர் வந்த உடனே நேராக என்னை வந்து பார்த்துட்டு ஓனர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வாங்க ராஜேஷ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி என்னை மேலே கூப்பிட்டு போனார். நான் அவர்கிட்ட என்னெல்லாம் பேசணும்னு நினச்சினோ, நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சினோ எல்லாத்தையும் அவருடைய வாயிலேருந்து அவர் சொல்கிறார். நான் அதுவுமே பேசலை. கடைசியாக நான் சொன்ன ஒரே வார்த்தை, நான் ரிலீவ் ஆகிறேன், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னாரு. நான் சொன்ன உடனே அவர் சொன்னார், இல்லை நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் வந்து வீட்டில் பேசுங்க, நீங்கள் போனால் என்ன பண்ணுவீங்க, காசு கஷ்டப்படுவீங்க, இங்கேனா உங்களுக்கு வருமானம் வருது, நீங்கள் என்ன செய்வீங்க அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசி பார்த்தாரு. ஆனால் என் மனசில் தோணுன விஷயம்லாம் ஒன்றே வந்தால் நான் இங்கேருந்து வெளியே போகணும், நான் இங்கேருந்து போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் வெளியே வந்தேன். வெளியே வந்து என்ன பண்ணேன்னு தெரில. எங்கள் வீட்டாண்ட ஒரு டீ கடை, ரெகுலராக அங்கே தான் உட்காந்து சிகரெட் பிடிக்கிறது எல்லா மக்களும் பண்ணுறது. அந்த டீ கடையான போய் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த டீ கடையோட ஓனர் வந்து எனக்கு தெரியும். அவங்க உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எத்தனையோ வருஷ காலம் நான் வீணாக்கிட்டேன், நான் வீணாக்கின காலத்துக்கெல்லாம் வந்து ஒரு கடை இந்த இடத்துல இருந்திருந்தால் நான் இந்நேரம் நான் ஒரு ஸ்டிக்கர் தொழிலை வச்சு ஆரம்பிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். அந்த ஓனர் இறங்கி வந்தார். இறங்கி வந்து என் கையை பிடிச்சி, பக்கத்தில் ஒரு சின்ன சந்து இருந்தது, அவங்க மாடிப்படிக்கு போகிற சந்து, அந்த சந்து உள்ள என்னை கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் ஒரு சின்ன கடை, ரொம்ப சின்னது, ஒரு 7 அடிக்கு 6 அடி தான், குட்டி கடை. அந்த குட்டி அந்த இடத்த எனக்கு காமிச்சு, இந்த இடத்த நான் உனக்கு தரேன், இந்த இடத்துல நீ தொழில் பண்ணி சம்பாரிச்சுக்க ராஜேஷ் அப்படின்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் சரிண்ணா, ஆனால் என்னால் அட்வான்ஸ்லாம் கொடுக்க முடியாதுண்ணா, அட்வான்ஸே வேணாம், எந்த அட்வான்ஸும் வேணாப்பா, நீ இங்கே வந்து தொழில் செய்ப்பா அப்படின்னாரு. சரி, நான் ரொம்ப சந்தோஷம் நான் சொல்லிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு சரி தொழில் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மிஷின் வாங்கணும். என்ன பண்ணுறதுன்னா, மிஷின் வந்து ஒரு 80,000 ரூபாய் மிஷின், 90,000 80,000 அந்த ரேஞ்சு மிஷின். அவ்வளோதான் நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக ஸ்டிக்கர் வாங்குற கடையான போய் நின்றுட்டுருக்கேன். அப்போது ஒரு பழைய மிஷின் அங்கே இருந்தது. நான் அப்போ அந்த ஸ்டிக்கர் கடைக்காரங்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இந்த பழைய மிஷின் அங்கே இருக்குது, அது யாராச்சும் விற்கிறதா இருந்தால் சொல்லு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அவன் சொன்னான், எதுக்கு பழைய மிஷின் வாங்குறீங்க, புது மிஷினே 15,000 ரூபாயில் என்கிட்ட இருக்கே, நீங்கள் அதை வாங்கிக்கங்களேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு பயங்கர ஷாக்கு. இத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன், ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குது எனக்கு தெரியவே தெரியாது. அன்றைக்கி அவன் சொல்கிறான். உடனே என் மாமனார்கிட்ட என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன். ஒய்ஃப் அவங்க மாமனார்கிட்ட ஃபோன் பண்ணி அவர் ஒரு 10,000 ரூபா கொடுத்தாரு. அதுலேருந்து நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்து மீதி காசு நான் அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு அந்த மிஷினை வாங்கிட்டு வந்தேன். மிஷினை வாங்கிட்டு வந்து என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். இந்த ஸ்டிக்கர் கடை சின்னதாக இருந்தது, அந்த ஸ்டிக்கர் கடையில் ஆரம்பித்தேன். ஒன்றும் வருமானம் இருக்காது, அதாவது ரொம்ப சின்ன கடை. அந்த கடை இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. வெளியே ஒரு பெரிய போர்டு வச்சு ஒரு ஏரோ மார்க் போட்டு அந்த மாதிரி தான் அந்த ஸ்டிக்கர் கடை ஆரம்பிச்சது. வீடு அதே வீடு, ஒய்ஃபு பசங்க எல்லாம் போகிறாங்க. 2018 தான் நான் அந்த கடை ஆரம்பித்தேன். 2018 ஆரம்பித்து அப்படியே போயிட்டு இருந்தது. மார்ச் மாதம் அந்த கடை ஆரம்பித்தேன். பிப்ரவரியில் ரட்சிக்கப்பட்டேன். மார்ச் மாதம் அந்த கடை ஆரம்பித்தேன். ஜூன் மாதம் வந்து நாங்கள் ஒய்ஃபும் நானும் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறோம். என்னோடய ஒய்ஃப் வந்து எப்படி வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட்லேருந்து எப்படி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப் வந்து இருட்டுனா ரொம்ப பயம் அவங்களுக்கு. இருட்டில் எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க. காலையில் 5 o'clock இருந்தாலும் இருட்டாக இருந்தால் வெளியே போக மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். நான் கண்டினியூஸாக வந்து அந்த என்னுடைய விடுதலைக்கு அப்புறம், ஆண்டவர் என்னை ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் கண்டினியூஸாக வாரம் நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். அப்போது சர்ச்சில் இருக்கிறவங்களாம் என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாம் அதே ஏரியா தானே, அதனால் என்னை கேட்க ஆரம்பித்தாங்க. ஒய்ஃப் பசங்களாம் வரலையான்னு ஒரு கொஸ்டின் மார்க் அங்கே. அப்போ நான் என்ன பண்ணேன், நேராக போயிட்டு ஸ்டேஜ் முன்னாடி நின்று ஆண்டவரோட பலிபீடத்துக்கு முன்னாடி நின்று, ஆண்டவரே என் ஒய்ஃப் கிட்டே போயிட்டு என்னால் வந்து நீ வந்து ஆண்டவரை ஏற்றுக்கோ, நீ வந்து ஒரு பெந்தகோஸ்தே சபைக்கு வா அப்படின்னு சொல்லி என்னால் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து பயங்கரமான வைராக்கியமான ஒரு ரோமன் கேத்தலிக், பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அவங்ககிட்ட நான் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சொல்லிவிட்டு நீங்கள் தான் ஆண்டவர் எது வந்தாலும் பேசணும், நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து நைட்டு தூங்கியாச்சு. காலையில் ஏஞ்சி பார்க்குறேன், ஒய்ஃபை காணோம். என்னடா அவங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சுட்டே படுத்துகிட்டே இருக்கேன், எங்கே போனாங்கன்னு தெரியல. அப்படின்னா ஒரு 6 மணிக்கு கையில் பைபிள் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ளே வராங்க. வெளியேந்து வீட்டுக்குள்ளே வராங்க. வெளியேந்து வீட்டுக்குள்ளே வந்தால் எனக்கு ஒரே ஷாக்கிங். காலைல 6 மணிக்கு பைபிள் எடுத்து எங்கே போய்ட்டு வரேன் நீ அப்படின்னு கேட்டால், நான் அந்த மாதிரி ஐசம் சபைக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே காலையில் 5 மணிக்கு ஜபம் நடக்குதான், அந்த ஜபத்துக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. 5 மணிக்கு இருட்டாக இருந்தாலும் வெளியவே போகாமல் பயந்த ஒரு பெண்ணை நான் ஜபித்த அடுத்த நாளே ஆண்டவர் அப்படியே மாற்றுறாரு. மாற்றி 2 பேரும் நாங்கள் அங்கே போக ஆரம்பித்தோம். அப்புறம் குடும்பமாக அந்த சபைக்கு போக ஆரம்பித்தோம். நாங்கள் கரெக்டாக ஜூன் மாதத்தில் வந்து நானும் என் ஒய்ஃபும் வந்து ஞானஸ்தானம் 2 பேரும் ஒரே நாளில் நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோம். ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரோட ஒப்புரவாகணும். இதெல்லாம் நடுவில் அப்படியே போயிட்டுருக்க நேரத்தில் தான் ஒய்ஃபு நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த சீட்டெல்லாம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி சீட்டெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன சீட்டாக பிடிச்சிட்டு இருந்தாங்க.
அந்த சின்ன சின்ன சீட்டாக பிடிக்கும் போது நான் அப்போவே சொல்லுவேன், இது வந்து இயேசுக்கு பிடிக்காது, இது வந்து ஒரு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான காரியம், நீ செய்யாத அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எனக்கு தெரியாமே இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பெரிய சீட்டாக போயிட்டு இருந்தது. 1,00,000 ரூபா, 50,000 அந்த மாதிரி சீட்டெலாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிடிக்க ஆரம்பித்து நல்லா போயிட்டு இருந்தது. இதெல்லாம் போயிட்டுருக்க நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, எங்களுக்கு வர வேண்டிய காசெல்லாம் வரல. எங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்களாம் கொடுக்காம, நிறைய பேர் கொடுக்காமே போயிட்டாங்க. இப்போ எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் வந்தால் தான் நாங்கள் திரும்பி அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் எங்களால் அதை கொடுக்க முடியல. கடைசியாக வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு 5,50,000 லட்ச ரூபா வந்து நாங்கள் திரும்பி தரணும். ஆனால் என்கிட்ட எதுவுமே கிடையாது. இந்த 5,50,000 லட்ச ரூபா என்ன ஆச்சுன்னா, ஒரே குடும்பத்து, அதாவது அக்கா, தங்கச்சி பசங்க, அந்த மாதிரி ஒரே ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்க, இவங்களுக்கு தான் நாங்கள் ஒரு 5,50,000 லட்ச ரூபா தரணும். இத்தனை கடைசி சீட்டெல்லாம் தரணும். இந்த சீட்டெல்லாம் தர முடியாமல் என்ன ஆச்சுன்னா, ஒருத்தருக்கு நாங்கள் ஒரு 10,000 கொடுத்தாலே உடனே அவங்க வந்து இன்னும் எப்படியும் ஃபேமிலிக்குள்ளே இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும், உடனே அவங்க வந்துடுவாங்க. இந்த மாதிரி பெரிய போராட்டத்துக்குள்ளே போகிற டைம் தான் அந்த 2018 பெரிய போராட்டத்துக்குள்ளே அப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகுறோம். அப்படியே 2019 வருது. அவங்க மாதம் வந்து அந்த ஃபேமிலியில் ஒருத்தராங்க என்னை கேட்டு போவாங்க. நானும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடையில் வர வருமானத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடைச்சிட்டே இருந்தேன். கடைசியாக ஒரு 4,50,000 லட்ச ரூபா வந்து நிற்குது. 4,50,000 லட்ச ரூபா எங்களால் கொடுக்கவே முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை. அப்போது என்னோடய மாமனார் வந்து டிஃபென்ஸில் இருக்காருன்னு சொல்லிவிட்டு அவருடைய சேலரி ஸ்லிப்பை வச்சு நம்ம லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் நான் என்ன பண்ணேன், லோன் வாங்கி இந்த கடனெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியாவில் லோன் வாங்குறதுக்கு அவரோட சேலரி ஸ்லிப்லாம் வாங்கி நான் எங்கெங்கேயோ ட்ரை பண்ணுறேன். ஒரு வருஷமாக நிறைய ப்ரைவேட் பேங்க்லலாம் கேட்குறேன், எங்கேயுமே எங்களுக்கு லோனே கிடைக்கல. எல்லா இடத்துலையும் லோன் இல்லை, பெரிய ஏமாற்றம் தான். நைட்டில் என்னால் தூங்க முடியாது. எனக்கு இந்த சிச்சுவேஷன் ஒரு வேளை நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்திருந்தால், என்னுடைய சுயத்தினால நான் வந்து போயிட்டு அவங்ககிட்ட நான் பேசியிருப்பேன், நான் சண்டை போட்டிருப்பேன், கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பேன், உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணு அப்படிலாம் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த ஒரு சுச்சுவேஷனில் என்னை ஆண்டவர் விடுதலையாக்கி உள்ளே வச்சதுக்கப்புறம் என்னால் அவங்கக்கிட்ட பேசவே முடியல. எனக்கு தூக்கமே வர, நைட்டெல்லாம் தூங்க மாட்டேன். நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் ஏஞ்சி போயிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு அப்படியே நான் உட்காந்து ஆண்டவர்கிட்ட அழுவேன். நான் நைட்டெல்லாம் அழுவேன். இந்த மாதிரி அப்படியே போயிட்டு இருந்தது. அப்போது திடீர்னு என்ன பண்ணாங்க, அந்த ஒரு மகளிர் குழு மாதிரி ஒன்று இருக்குது, அதில் வந்து இந்த ஒரு லோன் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் லோன் வாங்கினோம். லோனு வாங்கிட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு கையில் ஒரு 35,000 ரூபா பணம் இருந்தது. இந்த பணத்தில் என்னோடய ஒய்ஃப் என்ன சொன்னால், எங்கள் அப்பா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். அப்போ அந்த பணம் வந்தது. அந்த பணத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம வீடு கட்டிடலாம் பின்னாடி அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்டேருந்து அந்த அக்கௌண்ட்லேருந்து காசெல்லாம் வாங்கி, நீங்கள் இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடுவீங்க, நீங்கள் காசை கொடுங்க, நான் வீடு கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கம் ஒரு வீடை கட்டிட்டேன். அந்த வீடு கட்டி 6 வருஷம் ஆச்சு, ஒன்றும் நடக்கலை. அந்த வீடு எதுவுமே செய்ய முடியல. அப்புறம் ஒரு முறை நம்ம பாஸ்டர் அம்மா 2 பேரும் வந்து வீட்டில் வந்து ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணதுக்கப்புறம் சரி அவங்களும் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்களும் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். கரெக்டாக அந்த லோன் கையில் வருது. எல்லாம் வர ஸ்டேஜில் ஒரு 35,000 ரூபா கையில் இருக்குது. 35,000 ரூபா வச்சுட்டு என்னோடய ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நம்ம இந்த வீடு ஆரம்பிக்கலாம், சும்மா பூசிட்டு நம்ம அப்படியே தர போட்டு நம்ம போயிடலாம், ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே நம்மளால் இருக்க முடியல, நம்மளால் வந்து இவ்வளோ சின்ன வீடு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னோடனே சரின்னு நாங்கள் ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக காசு அப்பப்போ வரும், அப்பப்போ செய்வோம். இதே மாதிரி செஞ்சு ஆண்டவர் அதிசய விதமாக அந்த வீட்டை வந்து முழுமையடைய செஞ்சார். கொஞ்சம் காசு வரும், அப்படியே செய்வோம். கொஞ்சம் காசு வரும் செய்வோம். எலக்ட்ரிக்கல் ஒயரு அது இது டைல்ஸ் எல்லாம் போட்டு அந்த வீடை வந்து நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி நாங்கள் வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணோம். அந்த வீட்டினுடைய பிரதிஷ்டை பண்ணி நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகிறோம். அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த சீட்டு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை எல்லாம் வர நேரத்தில் கரெக்டாக 2020, அதாவது 2019 செப்டம்பர் மாதம் சர்ச்சுக்கு ஒரு தீர்க்கதரிசி வராரு. அந்த தீர்க்கதரிசி என்னோடய பேர் சொல்லி கூப்பிட்றாரு. அதாவது என்ன பேர்னா, என்னுடைய கத்தோலிக்கில் நான் இருந்த ஞானஸ்தான பேர் ஆண்டனி டிசோசா யார் அப்படின்னு சொல்லி கை நீட்டி என்னை எழுப்பினார். நான் எந்திரிச்சு நின்னேன். அப்போ சொல்கிறார், உன்னுடைய சூழ்நிலையெல்லாம் 90 நாளில் மாற்றிடுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிட்டார். எனக்குள்ளே இருந்த விசுவாசம் என்னென்னா, என்னையே மாற்றின ஆண்டவர் என் சூழ்நிலையை மாற்ற மாட்டாரான்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு நாள் ஏஞ்சி ஜெபம் பண்ணுவேன் காலையில். ஆண்டவரே 90 நாள் சொன்னீங்க, இன்றைக்கி வந்து 5 நாள் ஆகிடுச்சு, இன்னும் 85 நாள் இருக்குது, அதுக்குள்ளே மாற்றிடுங்கன்னு சொல்லி
இப்படியே நான் ஜெபம் பண்ணி பார்த்தீங்கன்னா 80 நாள், 70 நாள், 60 நாள், 50 நாள்னு சொல்லி கடைசி நாளில் வந்து நிற்கிறோம். 90வது நாள் இருக்க என்னோடய சூழ்நிலைகள் எல்லாம் மோசமாக தான் போயிட்டுருக்கு. 90வது நாளில் நான் வந்து நிற்கிறேன். 90வது நாளில் நான் வந்து எந்திரிச்சு நிற்கும் போது என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, இன்றைக்கி 90வது நாள் இன்னும் எதுவுமே மாறலையே அப்படின்றாங்க. அப்போ நான் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், நைட்டு 12 மணி வரைக்கும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே ஆண்டவர் ஏதாச்சும் ஒரு அதிசயம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணிட்டு உட்காண்ட்ருக்கேன். ஒரு 8 மணி 8:30 மணிக்கு ஒருத்தர்கிட்ட இந்த ஃபோன் வந்துச்சு. பிரதர், இந்த மாதிரி நீங்கள் லோன் விஷயமா கேட்டுருந்தீங்களே, உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டார். நான் இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னு சொன்ன உடனே அவர், சரி ஒருத்தர் வருவார், நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துருங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி பல்லாவரம் ஸ்டேஷன் கிட்டே வருவார்னு சொன்னால், அப்புறம் அவர்கிட்ட போய் டாக்குமெண்ட் கொடுக்கும்போது அவர் எங்கேருந்து வராருன்னு பார்த்தீங்கன்னா SBI பேங்க்லேருந்து வரேன் அப்படின்னாரு. என்னடா இது SBI பேங்க்லேருந்து வராங்க, எனக்கு ப்ரைவேட் பேங்க்லேயே எங்கேயுமே கிடைக்கலையே, நேஷ்னலைஸ் பேங்க்கில் எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு எதுவுமே இல்லை, அப்படியே போயினே இருந்தது. அப்புறம் அப்படியே அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டே இருந்து திடீர்னு ஒரு நாள் பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் இந்த மாதிரி பேங்க் வாங்க, நீங்கள் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி என் மாமனார்கிட்ட சொன்ன உடனேயும் கரெக்டாக போயிட்டு நாங்கள் அந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணோம். எனக்கு ஒரே ஷாக்கிங், எனக்கு புரியவே இல்லை என்னன்னு, எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரில. அப்புறம் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணோம். அக்ரிமெண்ட் சைன் பண்ணோடனையும் இந்த லோன்லாம் சீட்டு காசுலாம் கொடுக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கடைசியாக நான் கொடுக்க வேண்டியவருக்கு வந்து கல்யாணம். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் காசு கொடுத்தா தான் என் கல்யாணம் நடக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அப்போது கரெக்டாக ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்ச உடனே என் மாமனாருடைய அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் லோன் கட்டினோமோ அவ்வளோ காசும் என் மாமனாரோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகுது. ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருக்கார் பாருங்கள். கரெக்டாக அது கிரெடிட் ஆச்சு. கிரெடிட் ஆன உடனே நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். அந்த கல்யாணம் பண்ண போகிறேன் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா காசு வந்துடுச்சு, நான் கொடுத்து அனுப்புகிறேன், நீ கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நாங்கள் காசு எடுத்து அவங்கள போகிறவங்ககிட்ட கொடுத்து அமிச்சோம். அவங்க பெரியம்மா கிட்ட அவங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். கல்யாணம்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. எல்லா காசையும் நான் செட்டில் பண்ணேன். இப்படியே ஆண்டவர் என்னுடைய வீடை மாற்றினார், என்னுடைய கடையை மாற்றினார், என்னுடைய கேரக்டர் மாற்றினார், என்னுடைய கடன்களை மாற்றினார். இன்னமும் என் மாமனார் தான் அந்த லோனெல்லாம் கட்டிகிட்டு இருக்கார். அதை கூட வந்து நாங்கள் திரும்பி அந்த காசை வந்து அவர் சொல்லிட்டார், நான் கட்டிக்கிறேன்ப்பா, நீ விட்டுரு, எனக்கு தான் இவ்வளோ லோன் போதே, இவ்வளோ சம்பளம் வருதே, நான் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டார். ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை என்ன செஞ்சார், உலக வாழ்க்கையில் இவ்வளோ செஞ்சார். அப்படியே இந்த லாக்டவுன் டைம்லலாம் ஒரு நாளும் நாங்கள் வந்து கஷ்டமோ, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, வீட்டில் பொருள் இல்லை அப்படின்னு நாங்கள் ஒரு நாளும் எங்களை கஷ்டப்பட விட்டதே கிடையாது. சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியாக இருந்தோம். இந்த லாக்டவுன்லாம் முடித்து வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் சைட்லேருந்து எங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வந்தது. என்ன ப்ரெஷர்னால், ஸ்கூலில் வந்து ஃபீஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஒரு நிறைய ஆகிடுச்சு, ஒரு 2 வருஷம் ஃபீஸ் நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. நான் போய் சொன்னேன், எப்படி நீங்கள் ஒரேடியாக இந்த மாதிரி ஃபீஸ் கேட்டால் நான் எப்படி கட்ட முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போது அங்கே இருந்த சில அந்த ஸ்கீம்ஸ் மூலயமா இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் இவ்வளோ கட்ட வேணாம், நீங்கள் கம்மியாக கட்டுங்க அப்படின்னு சொல்லி அதுலேயும் கம்மி பண்ணி நாங்கள் அந்த ஃபீஸை கட்டணும். எல்லா ஃபீஸும் முடிஞ்சு அப்படியே போயிட்டு இருந்தது. முதல்ல எங்களோட சர்ச்லேருந்து நாங்கள் வந்து இந்த ஃபேமிலி ரிட்ரீட்காக போவாங்கன்னு சொல்லி எல்லா குடும்பமாக நாங்கள் போவோம். அப்போ போகும்போது ஒருத்தருக்கு ஒரு டேலண்ட்டு, அந்த டேலண்ட் என்னன்னு சொல்லி நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து ஒரு ஃபீஸ்ட்டு நடந்தது, டேலண்ட் ஃபெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அப்போது எல்லாம் அவங்கவுங்க டேலண்ட் காமிச்சாங்க. நான் அப்புறம் எங்கள் சர்ச்சில் என் கூட கீபோர்டு வாசிக்கிறவர், அப்புறம் இன்னொரு பையன், மொத்தம் நாங்கள் 3 பேர் என்ன பண்ணோம், நம்ம சாங் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த டேலண்ட் ஃபெஸ்ட்டில் நான் பாடினேன், லீட் பண்ணேன், அவர் கீபோர்டு வாச்சார், இன்னொருத்தர் கூட இருந்தார், அவரும் பாடினார். நாங்கள் 3 பேர் சேர்ந்து பாடினோம். 3 பேர் நாங்கள் சேர்ந்து பாடும்போது தான் எங்கள் சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நான் பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உலகத்துக்காக சினிமா பாடல்கள் நிறைய பாடிட்டு இருந்தேன். நான் முதலாக இயேசுவுக்காக இயேசுவினுடைய பாடலை பாடுறேன். இந்த பாட்டை கேட்ட உடனே அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும், ராஜேஷ் வந்து பாட்டு பாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு எங்கள் பாஸ்டர்மா நாங்கள் கிரேஸ் ஜெயராஜ் அவங்க என்ன சொன்னாங்க, டக்குன்னு அது முடிஞ்ச உடனே ஏஞ்சி சொன்னாங்க, பிரதர் நாளைக்கு காலையில் நீங்கள் தான் ஆராதனை பண்ணுறீங்க 1/2 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. நான் முடியவே முடியாதுன்ட்டேன், என்னால் முடியவே முடியாதுமா, என்னால் செய்ய முடியாது அப்படின்னா, இல்லை நீங்கள் தான் பண்ணுறீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. 2 மணி வரைக்கும் நான் நைட்டு தூங்கவே இல்லை. என்ன பாட்டு பாடுறது, எப்படி பாடுறதுன்னு சொல்லி ரொம்ப தாகத்தோடு, ரொம்ப அந்த ஒரு வாஞ்சியோடு நான் காத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தூங்கி காலையில் எழுந்திரிச்சு அந்த பாடல்களை பாடும்போது தேவ மகிமை, தேவ அபிஷேகத்தையும் நாங்கள் அப்படியே உணர ஆரம்பித்தோம். முதல்
ஒரு சர்ச்சில், அதாவது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஒரு 6 மாதத்துலேயே வந்து நின்று அந்த பாடல்கள்லாம் பாட ஆண்டவர் கிருபை செஞ்சார். என்னுடைய சபையில் கடைசி சேரில் உட்காந்துட்டு இருந்தேன்னா அப்படியே முன்னாடி வந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே முன்னாடி வந்து காணிக்கை பாடல்கள் பாட ஆரம்பித்தேன். அப்புறம் மீடியா செக்ஷனில் அந்த லாக்டவுன் டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் என்னை கொண்டு அவருடைய காரியங்களெல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தார். மீடியா டைம், அந்த லாக்டவுன் டைமில் சர்வீஸை நாங்கள் ஷூட் பண்ணி அதை வீடியோவில் எடிட் பண்ணி அதை வந்து யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் போடுறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். இந்த மாதிரி அப்படியே மீடியாக்குள்ளே வந்தேன். மீடியாக்குள்ளே வந்து பாடல் பாட ஆரம்பித்தேன், ஆராதனை பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஆண்டவர் என்னை வந்து அந்த பலிபீடத்து மேலே நின்று, அந்த ஸ்டேஜ் மேலே நின்று என்னை வந்து தேவனை ஆராதிக்க இன்றைக்கி வந்து என்னை ஒரு கிருபை பாராட்டியிருக்கார். எங்கேயோ ஒரு கடைசி மூலையில் ஒரு கடைசி சேரில் இருந்த என்னை இன்றைக்கி அந்த ஸ்டேஜில் நிற்க வச்சு என்னை ஆராதனை பண்ண வச்சுருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன். இது எதனால் வந்து ஆண்டவர் என்னை இப்படி செஞ்சாருன்னு தெரியல. உலகத்தினுடைய காரியங்களில் நான் எதிலெல்லாம் ஈடுபட்டு இருந்தனோ அங்கே நான் என்னுடைய எந்தெந்த ஆண்டவர் எனக்கு கொடுத்த தாளந்துங்களை, அந்த திறமைகளை நான் அங்கே யூஸ் பண்ணியிருந்தேன். அது எல்லாத்தையும் என்னை எடுத்துகிட்டு வந்து ஆண்டவர் இங்கே யூஸ் பண்ண வச்சார். வீடியோ எடிட்டிங்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. திடீர்னு எங்கள் பாஸ்டர் ஒரு நாள் என்ன பண்ணார், என்னை கூப்பிட்டு, பிரதர் வாங்க நம்ம ஒரு இடத்துல வீடியோ போய் பார்க்கலாம், எடிட்டிங் ஏதோ சாஃப்ட்வேருக்கு தான் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வச்சார். முதல்ல அப்போ தான் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அப்போது அந்த வீடியோ சாஃப்ட்வேர் வச்சுன்னு இருக்கிற ஒரு நபருக்கும் அந்த அண்ணனுக்கும் வந்து தெரியல அது எப்படி அவுட்புட் வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன், கடகடன்னு உட்காந்தேன், ஒரு சாம்பிள் வீடியோ எடுத்தேன், உள்ளே போயிட்டு நானே எல்லாத்தையும் எடிட் பண்ணி மியூசிக்லாம் மாற்றி எல்லாம் வச்சு அந்த வீடியோவை அவுட்புட் பண்ணி அவருடைய ஃபோனில் எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டேன். அவருக்கே ஒரே ஷாக்கிங்கு, இவ்வளோ நாளாக நாங்கள் உட்காந்துருக்கோம், இது எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியலையே, நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னா எனக்கும் தெரியாது. ஏன்னா ஆண்டவர் என்னை அந்த கிருபைக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டார். இன்றைக்கி எங்களோட சபையில், இந்த ஐசிஎம் சபையில் வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். மிக்சர் ஆப்ரேட் பண்ணுறது, மைக்கில் இது பண்ணுறது, கேமரா ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு கீழே ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் வந்து ஃபுல்லாக எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆண்டவர் எங்களை உபயோகப்படுத்தின விதம், அவர் எதெல்லாம் வந்து நான் வந்து எதெல்லாம் விட்டு வந்தனோ, ஒரு முடிஞ்சு போன ஒரு சூழ்நிலையில் நான் நின்னேன். ஆனால் ஆண்டவர் அதையே எனக்கு துவக்கமாக வச்சு மறுபடியும் என் வாழ்க்கையை துவங்கினார். இன்றைக்கி எனக்கு டபுள் பெட்ரூம் வீடு, என்னுடைய பிள்ளைகள்லாம் வந்து இன்றைக்கி ஒரு பொண்ணு +1 படிக்கிறா, இன்னொரு பொண்ணு வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, சின்ன பொண்ணு. அதே கான்வெண்ட்டில் இன்னி வரைக்கும் ஒரு ஃபீஸ் பேலன்ஸ் கூட இல்லாமல் எல்லாத்தையும் கிளியர் பண்ண ஆண்டவர் கிருபை செஞ்சார். அவ்வளோ பெரிய வீடு இருக்குது. எந்த இடத்துல, எந்த ஒரு ஏரியாவில், எந்த நிலத்தில் நாங்கள் காலெல்லாம் மடக்கி, எங்களால் காலையில் எந்திரிச்சு அந்த காலெல்லாம் நீட்டும் போது அவ்வளோ வலிக்கும், மடக்கி நாங்கள் படுத்துட்டு இருந்தோமோ அதே இடத்துல இன்றைக்கி டபுள் பெட்ரூம், என் பசங்களுக்கு தனி ரூமு, எங்களுக்கு தனி ரூமு, பெரிய ஹாலு, அந்த மாதிரி ஒரு விசாலமான ஒரு வீடு, நாங்கள் போகிறதுக்கு வரத்துக்கு எனக்குன்னு ஒரு காரு, எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டவர் ஒரு பெரிய கிருபையில் என்னை இருந்த எல்லா சூழ்நிலையும் மாற்றி என்னை அப்படியே நிற்க வச்சுருக்கிறேன். இயேசுவை மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா போதும். நிறைய சூழ்நிலைங்க, இயேசு எப்படிப்பட்ட சூழ்நிலைங்க வந்தாலும் இயேசுவை நம்ம பிடிச்சி, இயேசு மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருப்பார், அவர் மட்டும்தான் எனக்கு துணைன்னு நம்ம நின்று எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் நம்மை நடத்த வல்ல ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். எல்லா காரியங்களும் அவர்கிட்ட கொடுத்துருங்க, எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லிவிடுங்க. எதெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் இயேசுகிட்ட சொல்லும் போது என்னை மாற்றின தேவன் அவரே மாற்றுவார். இது மட்டும் இல்லை, இந்த ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. என்னென்னா, சர்ச்சில் வந்து ஒரு 2022 வந்து கன்வென்ஷன் நடக்கிறப்போ எங்கள் பாஸ்டர் அம்மாவும் என்னை கூப்பிட்டு, பாஸ்டர் பிரதர், இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு வந்து இவாஞ்சலிஸ்ட் ஆர்டினேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. சுவிசேஷகனாக நான் உங்களை வந்து ஆர்டினேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆரம்பத்தில் நான் முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் ஊழியக்காரங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோன்றதுனால இது கர்த்தருடைய சித்தம், அதனால் சரி அதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு இவாஞ்சலிஸ்ட் ஆர்டினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு இவாஞ்சலிஸ்ட்டாக ஒன்றுமே இல்லாத என்ன, தகுதியே இல்லாத என்ன, எதுக்குமே உபயோகமே இல்லாத என்ன, வாழ்க்கையினோட வாழ்க்கைனா என்னன்னே தெரியாத என்ன, இன்றைக்கி ஆண்டவர் வந்து ஒரு சுவிசேஷனாக மாற்றி ஒரு சபையில் உட்கார வச்சுருக்காருன்னா, இந்த சாட்சியை கேட்குற உங்களையும் அவரால் மாற்ற முடியும், உங்களையும் அவரால் உயர்த்த முடியும். நிறைய காரியங்கள், நிறைய சூழ்நிலைகள், இன்னும் நான் சொல்லணுன்னா இன்னும் ரொம்ப, அதாவது பத்தாது அந்த டைமிங். அப்படிப்பட்ட அற்புதத்தையும் அதிசயத்தையும் இன்னும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறாரு.
இன்னும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சிட்டு இருப்பார். இந்த சாட்சியை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மாற்றத்திற்கு இன்றும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறாரு. இன்றைக்கும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் மாற்ற முடியும். எதுவாக இருந்தாலும் மாற்ற முடியும். எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்ற முடியும். எல்லா பலவீனங்களையும் அவர் மாற்ற முடியும். அநேகருக்கு நான் சுவிசேஷம் சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன் பாருங்கள், இந்த மாதிரி நிறைய கோவிலுக்கு போயிருக்கேன், இந்த திருவண்ணாமலைக்கு போயிருக்கேன், இந்த சிவனுடைய மந்திரத்தெல்லாம் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு என் கடைக்கு ஒருத்தர் வந்தார். ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு ஒருத்தர். அவர் கிட்டத்தட்ட பயங்கரம், அவர் அந்த சிவனுக்குள்ளே அப்படியே ரொம்ப ஊறி ஒரு பயங்கரமான ஒரு பக்தர். அவர்கிட்டயே போயிட்டு நான் சுவிசேஷம் சொல்லியிருக்கேன். அவரால் என்னை எதிர்த்து பேசவே முடியல. ஏன் பேச முடியலன்னா, அந்த காரியங்கள் எனக்கும் தெரியும். அதனால் அவரால் என்னை எதிர்த்து பேச முடியல. அவர்கிட்டயே நான் சுவிசேஷம் சொல்லியிருக்கேன். அப்போ தான் யோசித்தேன், ஆண்டவரே என்னை அங்கெல்லாம் பழக்க விட்டு, என்னை அங்கெல்லாம் சுத்த விட்டு, மறிக்கும் தருவாயில் எனக்கு இந்த இடம்லாம் வலிக்கிற நேரத்தில் அதை நான் விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக அது ஒரு கேன்சராக மாறி இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையில் என்னை சரியான நேரத்தில் என்னை தேடி என்னை அபிஷேகம் பண்ணி, ஆண்டவரே என்னை எல்லாம் ரட்சிப்பில் எடுத்துகிட்டு என்னை விடுதலையாக்கி என்னை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஆண்டவர் நிறுத்தி வைக்க, அதுக்காக நான் ஆண்டவரை கொடாக்கூடிய நன்றி செலுத்துக்கிறேன். இதை பார்த்துட்டு இருக்க உங்ககிட்டயும் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் ஆண்டவரை பிடிச்சிக்கங்க, இறுக்கமாக பிடிச்சிக்கங்க. நீங்கள் ஆண்டவரை பிடிச்சி இருக்கும்போது நிறைய சோதனைகள் வரும், நிறைய சிக்ஷைகள் வரும். ஆனால் எல்லாத்தையும் மீறி நீங்கள் ஆண்டவரை பிடிக்கும் போது அவர் உங்களை எல்லா இடத்துல இருந்தும், எல்லா காரியங்கள்லேருந்தும், எல்லா சூழ்நிலையிலேருந்து விடுதலையாக்கி உங்களை இப்போ ஒரு புது சிருஷ்டியாய் மாற்ற ஒரு வல்லமுள்ள தேவனாக இன்றைக்கி இருக்கிறார். எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிங்க. உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. இப்போது நான் உங்களுக்காகவும் இந்த ஊழியத்தை நடத்திட்டு இருக்கிற அருமையான பாஸ்டர் டேனியல் ஐயா அவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த மேலான கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தாவே, இந்த ஊழிய ஆண்டவரே அநேக ஜீவனுள்ள சாட்சிகளை இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு கொண்டு சேர்க்கும்படியாய் ஆண்டவரே இந்த ஜீவனுள்ள சாட்சியான இந்த ஊழியத்தை செய்கிற ஆண்டவரே ஐயா டேனியல் ஐயா அவர்களை ஆண்டவரே இன்னும் மேல்மேலுமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறாப்பா. இன்னும் அவங்க ஊழியத்தில் ஒரு பெரிய பெருக்கத்தை நீ தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு இருக்கிற, இந்த சாட்சியை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை தொட வேண்டுமாறு ஜெபிக்கிறாப்பா. உங்களுடைய வார்த்தை அவர்களை தொட்டு அந்த வார்த்தைகள் ஆண்டவரை கிரியை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். என்னை மாற்றின தேவன் இவர்களையும் மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றினீங்க, என்னுடைய பலவீனங்களை மாற்றினீங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய சூழ்நிலைகளையும் பலவீனங்களையும் மாற்றுகிற வல்லமையுள்ள தேவனாய் நீ இருக்கிறீர் என்பதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் விசுவாசிக்கும்படியாய் உங்களுடைய கிரியைகள் நடக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நானும் ஐயாவும் டேனியல் ஐயாவும் பேசிட்டு இருந்த நேரத்தில் ஆண்டவரே அந்த சபையில் இருக்கிற ஆண்டவரே இப்போ தான் அந்த சபையை கட்டியிருக்கிறாங்க, அந்த சபை சம்பூர்ணமாய் முழுமையடைய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இருக்கிற தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. இன்னும் மேல்மேலுமாய் இந்த ஊழியம் வளர, இந்த மினிஸ்ட்ரியில் ஆண்டவரே இன்னும் அதிக சாட்சிகளை நீர் எழுப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் இந்த கரங்களை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.